ஊழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வண்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது என் கடன் பணி செய்து கிடப்பது. கருணைமிகு கற்பகாம்பாள் உடனாய கபாலீஸ்வரரை வணங்கி இங்கு குடிக்கொண்டு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் மூர்த்தி சிறிது என்றாலும் கீர்த்தி பெரியதாயிருக்கும் நம்முடைய கருணையான கந்தசுவாமி தெய்வத்தை வணங்கி அடியேனின் குருநாதர் பருத்தியூர் திரு சந்தானராமன் அவர்களின் பாதம் தொழுது இந்த அருமையான வாய்ப்பை தொடர்ந்து நல்கி வரும் சைவ சமய பக்த ஜனசபையின் தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாகிகள் என அனைவருக்கும் அடியேனின் நன்றியை தெரிவித்து கூடியிருக்கும் சிவசக்தி சொந்தங்கள் உங்களையும் அடியேன் பணிந்து கந்தர் அனுபூதி அப்படின்ற உரையை துவங்குகின்றேன். பேச்சுக்காகலாம் உண்மையா சொல்லல, என்னவோ இன்னைக்கு போய் பேசணும்னு ஆசை. ஏன்னா இன்னைக்கு நான் எந்த விஷயத்த உங்ககிட்ட பேசணும் இப்படி நான் இவ்வளவு வருஷத்துல இப்படி சொல்லி ஆரம்பிச்சது இல்லை. ஒவ்வொருத்தரையும் நீங்க பேசுறத நீங்க பிடிக்கணும் அப்படின்றத யோசிப்பேன். ஆனா இன்னைக்கு நானே ரொம்ப ஆனந்தமா, முருகனுக்கு ஒரு பேர் உண்டு, கோலாகலன்னு பேர். சரவணன்னு தெரியும் பெயர் நமக்கு நிறைய, கந்தன்னு தெரியும், கந்தசுவாமி நிறைய பேர் வீட்டுல இருக்கும், தணிகைன்னு இருக்கு, நிறைய பேர் இருக்கு முருகனுக்கு. ஆனா கோலாகலன்னு ஒரு பேர் இருக்கு. இதெல்லாமே அழகான பெயர்கள். கோலாகலன் என்றால் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் இல்லத்தில் தருபவர். இப்ப என்கிட்ட 2 வீடு இருக்குன்னு வைங்க, நான் வாழறது ஒரு சொந்த வீடு, வாடகைக்கு 2 வீடை விட்டுருக்கேன், கார் இருக்கு, ஒரு 50 பவுன் நகை இருக்கு, மாசம் 1 லட்சத்துக்கு வேலை இருக்கு அப்படின்னு நினைச்சும் எனக்கு ஏதோ பிரச்சனை இருந்தா அந்த இடத்துல ஆனந்தம் குறையும். இல்லை என்பதால் வருத்தத்தால் இன்னலால் வரும் ஆனந்தம் வேற. ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் இருந்தும் மன நிம்மதி இல்லை என்றால் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை. அப்ப முருகனை வணங்கினால் நமக்கு கோலாகலமான வாழ்க்கை இருக்கு. ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்க நல்லா போச்சுல நாள், நான் இன்னைக்கு நம்ம இந்த கோயிலுக்கு போனோம், வேலையை முடிச்சுட்டு போகும்போது அந்த கோயில் போனோம், எனக்கு அந்த மாதிரி இருக்கும். உங்களை இன்னைக்கெல்லாம் பாக்குறணும், அன்னைக்கெல்லாம் ஐயாவை பார்த்துட்டு போயிடுவோம், கந்தசாமி ஐயா. ஒரு தடவை மருத்துவர் தம்பி எனக்கு செவ்வாய்க்கிழமையில போட்டுட்டார். அவர்கிட்ட விண்ணப்பிச்சதே ஒண்ணு சுயநலம் ஒண்ணு பொதுநலம். என்ன அலுவலகத்துல மண்டே டியூஸ்டே பேங்க் ஒர்க் ரொம்ப இருக்கு ஐயா, இன்னொன்னு கந்தசாமியும் கூட்டமா இருக்கு. அப்ப உங்களை பார்க்கறது எந்த அளவு ஆனந்தமோ அந்த அளவு இறைவனை பார்த்து அனுபவிக்கிறதும் ஆனந்தம். இப்ப உங்களை பார்த்து அடுத்ததான் அவனை பார்க்க இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் பிரியம். ஏன்னா அவரை பத்தி தான் பேசவே போறேன், கந்தசாமியை பத்தி தான் பேச போறேன். அதனால்தான் தம்பி அவர்கிட்ட கந்தர் அனுபூதின்னு அடியேன் கொடுத்தேன். கந்தர் அனுபூதியில இருந்தும் ஒரு சில அனுபவங்கள் அடியேனுடைய அறிவு கேட்டிய லெவல், இதை நீங்க கேட்டிருக்க மாட்டீங்கன்ற ஒரு பெரிய பேராசையான எண்ணம் உங்களுக்கு, அது ரொம்ப பழக்கப்பட்டு கூட இருக்கலாம். அதனால அப்படி ஒரு ஆனந்தத்தை நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லணும்ன்றதுக்கு சும்மா சொல்லல, நீங்க என்னோட பேச்ச கேட்கணும். நான் யாரா வேணாலும் இருக்கட்டும், பேசுற விஷயம் உயர்வான விஷயம்னு வந்துட்டீங்க. அதனால உங்களுக்கு இதுவா சொல்லணும்லாம் இல்லை, உண்மையா நான் ரொம்ப ரசிச்சேன், நீங்களும் ரசிப்பீங்க. அதனால்தான் கந்தர் அனுபூதி அப்படின்றதுக்கு. நான் மட்டும் இல்லை, இன்னைக்கு நீங்களும் என்னோட பேச போறீங்க. எனக்கு மறந்துடுது அடிக்கடி சில விஷயம், நீங்க தான் எனக்கு ஞாபகமே படுத்த போறீங்க, எனக்கு தெரியலனா. நம்ம சைவத்தின் பால் எவ்வளவு திருமுறை வரும்பொழுது ஞாபகம் இருந்தது, இப்ப மறந்துடுச்சு. எவ்வளவுங்க திருமுறை? 1 2 3 மொத்தம் 12 திருமுறை இருக்கு இல்லையா? முதல் 3 திருமுறை சம்பந்தரால் அருளி செய்யப்பட்டு, காலத்தால் முற்பட்டவர் நாவுக்கரசர். இன்னும் சொல்ல போனா
தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே. இதுதான் முதல் திருமுறை, முதல் பாட்டு. ஆனா இதுக்கு முன்னாடியே கூற்றாயினவாறு விளக்ககிலி கொடுமை பல செய்தன நான் அறியேன். இதுக்கு முன்னாடி மூத்த திருப்பதிகம்னு காரைக்கால் அம்மையார் பாட்டு. அது எங்க போகுது? சிவபெருமானும் மூத்த தமிழ். அந்த சிவபெருமானே அம்மான்னு சொன்ன காரைக்கால். இவங்க எல்லாம் குரூப்பா 11ஆம் திருமுறைக்கு போயிடுறாங்க. காலத்தால சமகாலத்தவர்கள் நாவுக்கரசரும் சம்பந்தரும். ஆனாலும் நாவுக்கரசர் எழுதின கூற்றாயினவாறு 4வது திருமுறையா மாறும். இப்ப முதல் திருமுறை முதல் பாடல் சம்பந்தருக்கு. ஏன்னா அவர் விடி வெள்ளி பெரிய விஷயத்த மாற்றி புரட்சியாக அமைக்கின்றார். திருவாய்மூர் 7 விடங்க தலங்கள் இருக்கும். அதுல திருவாய்மூர் அப்படின்ற இடத்துல ஞான சம்பந்தருக்கு இறைவனை பார்க்க முடியுது, நாவுக்கரசருக்கு பார்க்க முடியல. ஏன்னா வேதாரண்யத்துல இருக்கிற சம்பந்தரை இறைவன் வாழ்றார், வரார். இவர் எங்க போறாருன்னு பின்னாடியே நாவுக்கரசர் வரார். இறைவன் தரிசனம் சம்பந்தருக்கு தெரியுது. அழறார் நாவுக்கரசர், எனக்கு தெரியலையே, நீங்க பாக்குறீங்களே சுவாமி, குழந்தையாச்சே, உனக்கு தெரியுது எனக்கு தெரியல, நல்லா பாருங்க தெரியும் அப்படின்னு குருவாக இருந்து திருவை காண்பித்ததால் ஒரு படி முன்னாடி போயிடுது சம்பந்தருடைய. அடுத்தது வருது நாவுக்கரசர். அப்ப முதல் 3 திருமுறைகள் நம்ம சைவர்களாக இருந்து இது அடிப்படையாக தெரியணும். முதல் 3 1 2 3 நம்முடைய சம்பந்தர் அருளிச்சை. அதுவும் எவ்வளவு? 16,000 சில்லறை எழுதியிருக்காரு. கிடைச்சதுனோ 4,000 சில்லறை. 4ல் ஒரு பங்கு, கால்வாசி கிடைச்சுதான் அதை வச்சுட்டு. அடுத்தது 4 5 6 3 திருமுறைகள் நம்முடைய நாவுக்கரசரால் அருளிச்சை. அவர் அதுக்கும் மேல 49,000 எழுதியிருக்கார் நாவுக்கரசர் தன்னுடைய தமிழால். அதனால்தானே இறைவனே நாவுக்கு அரசர். ராஜான்றது இறைவனுக்கு மட்டும்தான் பேரு. சைவத்தில் நடராஜா, சைவத்தில் தியாகராஜா, வைணவத்தில் ரங்கராஜா. இவர்களோடு நாவுக்கு ராஜா நாவுக்கரசன் சொல்லப்பட்ட ஒரு அடியார் என்றால் நாவுக்கரசர். 50,000 கிட்ட எழுதி 3,000 சில்லறதான் கிடைச்சு. அதுதான் அடுத்த 3 திருமுறைகள். நம்முடைய சுந்தரர் எழுதிய 30,000க்கும் மேல இருக்கிற திருமுறைகள்ல 1000 தான் கிடைச்சு. ஆக மொத்தத்தில் 1,00,000 சொச்சம் பாடல்கள் எழுதினார்கள். கிடைச்சதனோ 8,000 சில்லறை. ஆனா 8,000மும் நமக்கு தெரியாது. ஆனா இறைவன் எது நமக்கு வேண்டுமோ அதை தான் வைத்திருக்கிறார். இது போதுமா கலியுகத்துக்கு? அந்த 8,000த்துல 100 தெரிஞ்சாலே பெருசு, 80 தெரிஞ்சாலே பெருசு. அப்படின்னா ஒரு சதவிகிதம் 8,000த்துல 1% 8,000 சில்லறைன்றதால 100 பாடல் வச்சுட்டோம்னா அது 1% தான் வரும். அதுவாவது நம்முடைய வாழ்நாளில் நாம் கிடைக்க வேண்டும். அப்ப 4 5 6 நம்ம நாவுக்கரசர். 7வது திருப்பாட்டுன்னு பேரு சுந்தரர். முதல் 3 திருக்கடைக்காப்பு. ஏன்னா எல்லா பாடலையும் கடைசி பாட்டுல என்னென்ன கிடைக்கும்னு சொல்லிடுவார் நாவுக்கரசர், இது ஞான சம்பந்தம். அப்ப 3க்கு என்ன பேரு? திருக்கடைக்காப்பு. அடுத்த 3க்கு தேவாரம்னு பேரு. நாவுக்கரசர்து தான் தேவாரம். 7வது திருப்பாட்டு. 8வது திருவாசகம், திருக்கோவையார். அடுத்தது 9வது திருமேர் 9 பேர் பாடினது. 9 அருளாளர்கள் அடிய நீங்க பேசிருக்கீங்க. திருமாளிகை தேவர், சேந்தனார், கண்டராதித்தர், இதெல்லாம் 9 அடியார்கள் வருவாங்க. கருவூர் தேவர், இவர் புருஷோத்த நம்பி, அது மாதிரி ஒரு 9 பேர் இருக்காங்க. அவர்கள் பாடியது 9வது. திருமூலர் அருளி செய்த திருமந்திரம் 10 11 பாத்தீங்கன்னா 12 அடியார்கள் கூடி பாடியது ஆலவா ஈசன்ல இருந்து. நம்முடைய காரைக்கால் அம்மையார் இவர்கள் பாடியதெல்லாம் 11ஆம் திருமுறை. சேக்கிழார் தொண்டர் புராணத்தை, பெரிய புராணம், திருத்தொண்டர் புராணம், அது 12. இது சைவம். இது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம பேசுறது இது இல்ல, கந்தனை பற்றி. காலத்தால் வந்த முருக அடியார்கள் இது மாதிரி ஒரு திருமுறையை வச்சா நாமளும் நல்லா இருக்குமே. சிவபெருமானுக்கு இருக்கு, இவர் 5 முகச்சிவன், இவர் 6 முகச்சிவன். சிவபெருமானுக்கு திருமுறை விழாலாம் கொண்டாடுற மாதிரி முருகனுக்கும் நம்ம வைக்கணும்.
சரி, யாருத முதல் திருமுறையா வைக்க? அதாவது 16,000 பாடல் பாடிய சம்பந்தருது எவ்வளவு கிடைச்சது? 4,000. அவரை மாதிரியே எனக்கும் 16,000 பாட்டை பாட அருள் கூடுன்னு கேட்கிறாரா அருணகிரி. முதல் பாட்டு பாடும் பொழுது முத்து முத்து முத்தாக பாடு. இப்படி ஒரு அருணகிரியார் திரைப்படத்துல இப்படிதான் இருக்கும். அருணகிரி அருணகிரி பாடு, முத்து முத்தாக பாடு, ஏன் அழுகிறாய் மகனே, முருகா உன்னை பார்த்தா அழுகதானடா வரணும் அப்படின்னு அந்த டிஎம்எஸ் ஐயா பேசுவார். நீ பாடு, பாட தெரியாதே நீ பாடு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சவர் நிறைவா பாடின அனுபூதியில என்ன கேட்கிறார்? பாடும் பணியே பணியாய் கொடுப்பார். இந்த வேலையே தெரியாதுன்னு சொன்னவர் கடைசியில இதே வேலையை கொடுத்துறேன், எனக்கு நல்லா இருக்கு இந்த வேலை அப்படின்னு தமிழ் நாக்குல திருவருளால் விளையாடுகின்ற. அப்படி பாடும் பணியே பணியாய் அருள்வார். எதுக்குங்க அவர் பாடணும்? 16,000 பாடிட்டு, அலங்காரம் பாடிட்டு, அந்தாதி பாடிட்டு, வேல் வகுப்பு பாடிட்டு, வகுப்புகள் பாடிட்டு, விருத்தங்கள் பாடி, அனுபூதி பாடி, அவர் எதுக்கு பாடும் பணியே பணியாய் அருள்வாய்ன்னு ஏன் அவர் கேட்கணும்னா, அவருக்கு இல்லையா நமக்காக கேட்டிருக்காரு. இப்ப நம்ம அதை பாடும் பொழுது நாமளும் என்ன கேட்போம்? முருகன் கிட்ட அப்படி உள்ள போறோம், கந்தசுவாமியை பார்க்கிறோம், பாடும் பணியே பணியாய் அருள்வாய். உடனே முருகன் அப்படியா உனக்கும் அதே வேலை வேணும், நம்ம போட்டு கொடுத்துருவேன் வச்சுக்கோ. இந்த பெரிய லெவல் இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி கியூல நிக்கணும், சீனியாரிட்டியில வேலை கிடைக்கும், அதெல்லாம் கிடையாது. இந்த வேலை ஈஸியா கொடுத்துடுறாராம் முருகன். தமிழ்ல பாடினா எனக்கு போதும் அப்படி கொடுத்துருவார். இப்ப யார் இதை வைக்கலாம்? இவரும் பாத்தீங்கன்னா 16,000 பாடலை பாடணும் அப்படின்னு கேட்டதால தெரிய வருகின்றது அருணகிரியாரும் நம்முடைய சம்பந்தர் மாதிரி 16,000 பாடல் பாடினார். சம்பந்தர் தான் 4,000 கிடைச்சு, 4,000 சில்லற. அருணகிரியாரது 1000 சில்லற தான் கிடைக்கும். அதுலயே பாருங்க, இந்த முருகனுடைய அடியார்கள் சேர்ந்தார்கள். அடியார்கள் சேர்ந்து முதல் 6 திருமுறை எது தெரியுமா? அங்க சம்பந்தர் நாவுக்கரசர் 2 பேரும் சேர்ந்து 6 திருமுறை. இதெல்லாம் இன்னும் எனக்கு வாழ்க்கையில அடுத்த படிலாம் ஆச்சுன்னா ஒரு ஃப்ளோ சார்ட் வச்சு சிஸ்டம்ல எனக்கு உங்களுக்கு காமிச்சு சொல்லணும்னு ஆசை. பார்க்கலாம், அதுக்கு திருவருள் அப்படி பார்த்து சொல்லும் பொழுது இன்னும் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அங்க 6 திருமுறையை யார் பண்றாங்க? சம்பந்தரும் நாவுக்கரசர் 2 பேரும் சேர்த்து ஒரு 7,000 சில்லறவர். இங்க வெறும் 1000 சில்லறை இருக்கிற அருணகிரியார் மட்டும் முதல் 6 திருமுறை பண்ணிடு. அப்ப முதல் திருமுறை என்னங்க? அங்க சம்பந்தர் பாடினதுல ஒரு தொகுப்பு 3ல 1 முதல் திருமுறை. இங்க திருப்பரங்குன்றத்து திருப்புகழ் முதல் திருமுறை, திருச்செந்தூர் திருப்புகழ் 2ஆம் திருமுறை, ஆவினன்குடி பழனி என்ற 3ஆம் படை வீட்டு திருப்புகழ் 3ஆம் திருமுறை, ஏரகம் ஏரகத்து திருப்புகழ் 4வது திருமுறை, தணிகை திருப்புகழ் 5வது திருமுறை, பழமுதிர்ச்சோலை திருப்புகழ் 6ஆம் திருமுறை. ஒரே அருணகிரியாருடைய திருப்புகழே 6 திருமுறை. சரி, 7வது அவர் பாடியிருக்காரு, மயிலாப்பூர்ல பாடியிருக்காரு, திருவான்மியூர்ல பாடியிருக்காரு, அங்க இருந்ததெல்லாம். அப்ப மிச்சம் பாடின அந்த 6 படைவீடு அல்லாமல் எந்தெந்த முருகத்தலங்களுக்கு சென்று பாடினாரோ அது அத்தனையும் 7வது திருமுறை. அப்ப 8வது திருமுறைங்க, அந்த சைவத்தில் சிவனை வணங்குபவர்கள் ஒப்பற்ற ஒரு விஷயம், திருவாசகத்தை 8வதுன்னு வச்சிருக்காங்க. அதுக்கு ஓரளவு திருவாசகத்துக்கு எதுவுமே கிடையாது, ஈடு இணை கிடையாது. ஆனா அதற்கு ஓரளவு ஈடாக இருப்பது தானே 8வது திருமுறை என்று கந்தர் அந்தாதியையும் கந்தர் அலங்காரத்தையும் 8வது திருமுறையாக வை. அடுத்தது 9வது திருமுறை வகுப்பு நிறைய பாடியிருக்க. தேவேந்திர வகுப்பு, வேல் வகுப்பு, சேவல் வகுப்பு, இதெல்லாமே பாத்தீங்கன்னா 9வது. இப்ப சைவத்தில் பார்த்தீர்கள் என்றால் 10வது திருமுறை என்ன? அன்னைக்கு நம்ம எல்லாம் என்னையா பார்த்தோம்? என்ன எங்க இருந்தோம்? ஐயா சொல்லிட்டார். நம்ம எல்லாம் அன்னைக்கு திருமுறை அந்த திருமந்திர மாநாட்டில் இருந்தோம் இல்லையா? திருமந்திரம், திருமூலர் அருளி செய்த திருமந்திரம் 10ன்னு பார்த்தோம். அதற்கு ஒப்பாக ஒரு அனுபவத்தை கொடுப்பது எதுனா கந்தர் அனுபூதியை 10ஆ வச்சுட்டார். சரிப்பா, அங்க 11வது திருமுறையில பாத்தீங்கன்னா நக்கீரர் வரார், காரைக்கால் அம்மையார் வரார், கபிலர் வரார், சிவபெருமான் வரார். இங்க யாரெல்லாம் அருணகிரியார் இப்ப பாத்தீங்கன்னா சுமார் 10மே யாருடைய திருமுறைகள்னு பாத்தீங்க, யாருடைய பாடல்கள்னு பாத்தீங்கன்னா அருணகிரியார் 10 ஆக்கிரமிச்சுக்கிறார். 11 யாரெல்லாம் முருகனை நோக்கி பாடி இருக்கிறார்களோ
நக்கீரர் பாடினதாக இருக்கட்டும், ஔவையார் பாடியதாக இருக்கட்டும், யாரெல்லாம் முருக தொண்டர்களாக இருந்து முருகன் பால் துதி பாடினார்களோ அதெல்லாம் 11வது திருமுறையா வச்சுட்டான். இப்ப பாக்கி இன்னும் என்ன சைவத்துக்கும் இதுக்கும் கௌமாரம். இது முருகனை வழிபடும் அந்த மார்க்கத்திற்கு பேரு கௌமாரம். நம்ம தான் பிரிச்சு பாக்குறோம். வந்தா நீங்க இப்படி வந்து கந்தசாமி கோயிலுக்கு வாங்க, நான் இப்படி போய் வரேன், வரப்போற இடதோ கந்தசாமி தான் நமக்கு. அப்படிதான் நீங்க சைவம் வழியா வாங்க, இல்ல கௌமாரம் வழியா வாங்க, இல்ல சாக்தம் வழியா வாங்க, நம்ம எல்லாம் எங்கேயோ ஒரே இடத்துலதான் மீட் பண்ண போறோம். அப்ப இந்த சைவத்தில் 12ஆம் திருமுறை யாருங்க? யார் பார்த்தோம்? தொண்டர்களை பாடிய பெரியபுரம். அப்ப அதே மாதிரி முருக தொண்டர்களை பாடிய ஒண்ணுதானே முருகனுடைய இந்த திருமுறைகள் வரிசையில் 12வதா இருக்கும். அப்படி யாருமே பாடலையே. சரி, நான் கூட சொல்லலாம், கவலைப்படாதீங்க, எனக்கு நக்கீரருடைய கதை சொற்பொழிவு எல்லாம் சொல்லி தெரியும். அருமையான சைவ சமய பக்த ஜன சபைக்கு போறேன். அங்க அடியார் பெருமக்கள் நான் பேசுறதையும் மதிச்சு எனக்காக இல்ல பேசுறது முருகனை பத்தி சிவனை பத்தின்னு கேக்குறாங்க. நான் கூட ஒரு 10 பேஜுக்கு எழுதி கொடுத்துருவேன். நக்கீரருடைய வாழ்க்கை, ஔவைய பத்தி எழுதிடலாம். ஒரு 10 புக்கை பார்த்து எழுதி கொடுத்துருவேன். அப்படி இருக்கிற நான் எழுதி கொடுத்ததெல்லாம் வச்சு இந்த 2024 இருக்கிற எனக்கே இந்த மாதிரி எழுத முடியும்னா இதெல்லாம் நடந்தது ஒரு சுமார் 100 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப இருந்த தமிழறிவு வேறையாச்சு. அப்ப அழகழகா எழுத மாட்டாங்களா? அப்படி எழுதலான்னு பார்க்கும் பொழுது அப்படியெல்லாம் எழுதுறது எங்களுக்கு வேண்டாம். 12வது திருமுறையாக எப்படி செக்குழார் பெரிய புராணத்தை பாடல் வரிசையில் பாடலாக தானே கொடுத்திருப்பாரு. அப்படி தொண்டர்களை போற்றினாரோ அது போல முருகனடியார்களை தமிழ் கவிதைகளால் பாடப்பட்ட ஒரு விஷயம் தான் 12வது திருமுறை. சும்மா வாழ்க்கை வரலாறுன்னா எங்களுக்கு வேண்டாம், இருக்கட்டும், வேற வழி இல்லைன்னா அப்படி எடுத்துக்கலாம். ஆனா இதுக்கு யாராவது முருகன் அனுப்புவான். நம்ம ஒரு 12 திருமுறை முருகனுக்கு பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டோம். சிவபெருமான் மாதிரி முதல் 10ம் நம்ம அருணகிரியார் அம்மா இப்பதாங்கன்னு சொல்லிடு. முதல் 6 திருமுறை 6 படை வீட்டில் அருணகிரியார் பாடியது. 7வது திருமுறை பிற திருப்புகழ்கள், 8வது திருமுறை அலங்காரம் அந்தாதி, 9வது திருமுறை வேல் வகுப்பு, இந்த மாதிரி வகுப்புகள், 10வது திருமுறை அனுபூதி, 11வது திருமுறை மற்ற முருக அடியார்கள் ஔவை மாதிரி இருக்கிறவங்க பாடின தொகுப்பு. இப்ப 12வது திருமுறை இது எப்படின்னா சைவத்தின் பால் அதே மாதிரி முருகனுக்கு என்று 12 திருமுறைகளை முருக அடியார்கள் செய்கிறார்கள் அண்மையில், சென்ற நூற்றாண்டு. அப்ப அந்த பெரிய புராணத்துக்கு ஓரளவு அந்த அளவு இருக்காது. ஆனா ஒரு ஆசைக்கு அந்த மாதிரி அந்த குழந்தை முருகனை பற்றி போற்றியவர்களை யாராவது பாடணும்பா. சும்மா கதையா எழுதி வைக்கணும்னா அன்னைக்கு இருந்தவங்க எவ்வளவோ எழுதியிருப்பாங்க. ஆனா திறமையா செக்குழார் அளவு இல்லை என்றாலும் ஓரளவு பாடணும் நினைக்கும் பொழுது திருவருள் கூட்டி கொடுக்கின்றது சொக்கலிங்கம் பிள்ளையின் காலத்தினால். பாத்தீங்கன்னா எப்படி ராஜராஜனும் நம்பியாண்டார் நம்பிகளும் நமக்கு 8000வது ஒரு திருமுறை பாடல்களை கொடுத்தார்களோ அது போல இந்த வடுக்கப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளைன்ற ஒருத்தர் தான் ஒரு முன்சீஃபா இருக்காரு. ஒரு கேஸ் வழக்கு வருது, அதுல தில்லைவாழ் அந்தணர்கள் எங்களுக்கு தான் கோயில் உரிமைன்னு, இது ரொம்ப காலமா நடக்கிற வழக்கு. அப்ப அன்று அவர்கள் ஒரு திருப்புகழ் பாடலை வைத்து பாத்தீங்களா, நாங்க பாத்துக்கிற நடராஜான்னு அருணகிரியார் பாடியிருக்கார். அப்ப எவ்வளவு காலமா நடராஜருக்கு நாங்கள் உரிமை என்று ஒரு திருப்புகழ் பாடலை கொண்டு வழக்கு ஜெயிக்கிறாங்க. அப்ப இதை பார்த்த உடனே இந்த முன்சீஃபா இருக்கிறவருக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, இந்த பாட்டு அழகா இருக்கு, ஒரு பாட்டை வச்சு கேஸ் ஜெயிச்சிட்டீங்க, இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேரு திருப்புகழ். யார் பாடுறா? அருணகிரியார். இதுல ஒரு அழகு என்ன தெரியுமாங்க? ஓரளவு இருக்கிற திருமுறையை கொடுத்ததும் சிதம்பரம் தான். இன்னைக்கு ஓரளவு இருக்கிற திருப்புகழை கொடுத்ததும் அதே சிதம்பரம் தாங்க. ஏன்னா சிதம்பரத்துக்கு கோர்ட்டு வழக்கு வரும்பொழுதுதான் அந்த சுப்பிரமணிய பிள்ளைன்றவருக்கு இவ்வளவு அழகா இருக்கே ஒரு பாட்டு. இது என்ன? இது எங்க தில்லைக்கு வந்து அருணகிரியார் முருகன் பால் பாடினது. ஓ, தில்லையில நம்ம நடராஜரை பார்த்து பழக்கம், முருகர் இருக்காரானா இருக்க, அவருக்கு பாடினது. அப்படியா? வேற ஏதாவது சொல்லுங்க. எங்க ஊர்ல பாடின இன்னும் 2 திருப்புகழ் தெரியும், திருப்புகழ் பாடுறாங்க, இவ்வளவு அழகா இருக்கு. அச்சோ, நான் இனிமே என்ன பண்ண போறேன், எல்லா தமிழறிஞர்களுக்கும் ஓலை அனுப்பி இன்னைக்கு இருக்கிற அந்த வாட்ஸ்அப்போ ஒரு ஆன்லைன் ஃபெசிலிட்டியோ இருந்தா நமக்கு ஒரு 3000ஆவது கிடைச்சிருக்கும் திருப்புகழ். இன்னைக்கு இருக்கு, ஆனா அது மாதிரி பண்ண நமக்கு தெரியல. ஏன்னா அதெல்லாம் கிடையாது, அந்த சுவடிகள்லாம் கிடையாது. இன்னைக்கு நீங்களோ நானோ பண்ணணும்னு எடுத்தாலும் சுவடிகளோடு இருக்கிறவங்க கிடையாது. ஆனா அந்த காலத்துல ஊவேசா மாதிரி நிறைய தமிழ் நண்பர்கள் இருந்தார்கள்.
ஒவ்வொருத்தருக்கும் இவர் கடிதம் எழுதி அனுப்புறாரு, உங்ககிட்ட திருப்புகழ், நீங்க தமிழ் பணிக்கு தமிழ் புத்தகம் தேடுறீங்கல்ல, நானும் திருப்புகழ் தேடப்போறேன், எனக்கு ஏதாவது தமிழ் புத்தகம் வந்தா உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க தேடும் போது திருப்புகழ்னு அருணகிரியாரது ஏதாவது தளத்துது கிடைச்சா எனக்கு கொடுங்க, நான் தொகுக்கிறேன். இவர் ஒரு நல்ல பதவியில இருக்கனால இவருடைய கடிதத்துக்கு ஒரு மதிப்பு வருது. இப்படி அவரவர்கள் கிடைத்தது, அவரவர்கள் ஊர்களில் கிடைத்தது, இப்படியாக அவர் சேர்த்து வைக்கின்றார் 1300 செல்ற திருப்புகழ். அப்படி எப்படி அவரை இறைவன் அனுப்பினாரோ, அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டிய எடுத்துக்கிறதான் பிள்ளை, தப்பில்லை. ஆனா வெறும் இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் எடுத்துக்க கூடாது, வீடு வாசல் அது எடுத்துக்கிட்டோம். ஏன்னா கஷ்டப்பட்டு அப்பா அம்மா அதுக்குதான், தாத்தாவோ அப்பாவோ ஏதோ சைவப்பணி கௌமாரப்பணின்னு பண்ணா அதை பண்றாங்க பாருங்க, அதுதான் சிறப்பு. அதுல எனக்கு தம்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மருத்துவர் தம்பி அவ்வளவு அழகா தலைப்பு என்னன்னு கேட்பாரு, யார் வரீங்கன்னு வாரு, புது புது பேச்சாளர்களை கேட்பார். அவருக்கு இருக்கிற பணியில இருக்கிற 4 பேரையே போடலாம், இல்ல நிறைய பேச்சாளர்கள் எங்களுடைய அமைப்புக்கு வேணும். இந்த இடத்துல எவ்வளவோ காலங்கள் சைவ பணியெல்லாம் நடந்தது, நடுவுல ஏதோ பெருந்தொற்று காரணமாக தற்காலிகமாக இல்ல, ஆனா இறைவனுடைய திருவருள் மறுபடியும் ஆரம்பிச்சு. இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. நான் 7 வருஷத்துக்கு வரும்போது முன்னாடி வரும்போது வேற மக்கள் இருப்பாங்க, எனக்கு வேற பேர் நிறைய பேர் வரீங்க, எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அப்ப தாய் தந்தையின் சொத்து மட்டுமல்ல, சிவ சொத்தையும் காப்பாற்றுபவர்கள் தான் உரிமையான வழித்தோன்றர்கள். அதுதான் இறைவன் கொடுத்த பெரிய வரம் நமக்கு. அவருடைய பிள்ளை செங்கல்வராய பிள்ளைன்னு பேரு. அவர் அப்பா கண்டுபிடிச்ச திருப்புகளுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கண்டுபிடிச்சு அப்பா கண்டுபிடிச்ச திருப்புகளுக்கு உரை எழுதுற, இது என்ன குடும்பங்க, அவ்வளவு அழகா அவங்க கொடுத்த ஒரு பொக்கிஷம் தான், சொத்து தான். இன்னைக்கு அவங்க குடும்பத்துக்கு மட்டும் அந்த சொத்து பயனாகாது. இப்ப நான் வீடு வச்சா என் பையனுக்கு தான் வீடு, நீங்க வாங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனா திருப்புகழ்னு வச்ச சொத்து அவர் குழந்தைக்கு இல்லை, நம்ம எல்லாருமே உய்வு பெற இறைவனின் அருளை பெறுவதற்கு நமக்கு உபயோகமாக இருக்கிறது. இப்படி இறைவனே யாரையாவது அனுப்புனாதாங்க உண்டு, இல்ல நமக்கு தெரியாது. ராஜராஜ சோழன் மனசுல குந்தவை நாச்சியார் சொல்லணும், இந்த பாரு நான் பூக்கட்டுற பையன், ஒரு பாட்டு பாடினா அழகா இருக்கு, இதுக்கு பேரு பாருப்பா தேவாரமாப்பா, அக்கா போங்கக்கா நிறைய நாட்டுக்கு படையெடுக்க போனோம், இந்த சிவப்பணி எல்லாம் நீங்க பாருங்க, எங்கேயாவது அமௌண்ட் தரணுமா, கன்ஸ்ட்ரக்ஷனா திருப்பணியா பண்ணுங்கக்கான்னு ராஜராஜன் போயிருந்தா திருமுறை கிடைக்காது. அப்படியாக்கா, நம்ம எப்படியா எடுக்கலாம். அந்த சிவனுடைய அந்த அன்பு இருந்ததால தானே ராஜராஜன் ஆளை தேடுறான், கிடைக்கல. அவ்வளவு பெரிய இன்ஃபுளுன்ஸான பர்சன் இதுல இன்வால்வ் ஆகலைன்னா கிடைக்காது. அப்படி பார்க்கலாம். ஒரு பெரிய பதவியும் பணமும் எல்லா ஆளுமையும் உள்ள ஒருத்தர் வந்ததால தானே இன்னைக்கு 8000 சில்லை. இல்ல அன்று தில்லை தீட்சிதர்கள் கொடுத்திருக்க மாட்டாங்க, தவறானா கிடையாது. ஏன் அவர்கள் அந்த மூவரும் வந்தால் தரணும். சில சமயம் குருவை நம்பிட்டா எதுவுமே பண்ணக்கூடாது. குருன்னு சொன்னா கண்ணு மூடி குடிச்சுடணுமா. எப்படி கிணத்துல குதிப்பேன், குதிச்சா எனக்கு அடிபட்டுரும்ல, உயிர் குரு சொன்னா விழுந்துடணுமா, ஏன்னா குரு அப்படிப்பட்டவரா இருப்பாராம், அப்படி விழுந்தா எதுவும் ஆகாது. அப்படிதான் கண்ணை மூடி தில்லை வாழ்ந்தவர்கள் இல்ல 3 பேரும் ஒன்னா வந்தாதான், 3 பேரும் ஒன்னா வர முடியாது. எப்படி 3 பேரும் வந்தாதான் தருவோம். அவங்க நினைச்சா என்ன சொல்லிருக்கலாம், அரசே 3 பேர் வந்தா தரணும், ஆனா நீங்க அரசன், நீங்க பெரிய இன்ஃபுளுன்ஷியல் பர்சன், வாங்க திறந்துக்கலாம் பாத்துக்கலாம். அப்படிதானே நிறைய இடத்துல இப்பெல்லாம் நடக்குது. அரசாங்கம் தான் பயப்படுறாங்க தீட்சிதர்கள், அப்பா நீ அரசன். சோழர்கள் எல்லாருமே நடராஜாவுடைய அடிமைகள். அவங்களுக்கான பட்டம் அளிப்பு விழா முடிசூடல் வந்து எவ்வளவு பெரிய அரண்மனையா இருந்தாலும் சிதம்பரத்துல தான் நடக்கும். அங்க இறைவன் முன்னாடிதான் அவங்க முடிசூட்டி கொள்வார்கள். நினைச்சா அவங்க அரியணையில் அமர்ந்து பெரிய அரண்மனையா 2000-3000 பேருக்கு முன்னாடி அவ்வளவு அழகா பண்ணிக்கலாம், ஆடம்பரமா. அதெல்லாம் உங்களுக்கு நடராஜர் முன்னாடி அடிமையா அவங்க பண்ணி. அப்படிப்பட்ட ஆளுமை நிறைந்தவர்களிடம் தீட்சிதர்களாக இருந்தவர்கள் உரிமையா சொல்றாங்க, அப்பா நீ அரசு, எங்களால தர முடியாது, இது தர முடியாது, நான் வெட்டிடுவேன் இவரும் சொல்லல. தலை சிறை சேதம் அப்படிலாம் மிரட்டு. ஏன் இவங்களுக்கும் தெரியுது, அவங்க நியாயமா சொல்ல, அவங்களுக்கும் அரசன்ற பயம் இல்லை. இவங்க நான் ஜெயில போட்டுமானா கேட்கலாம், 3 பேர் வந்தா தருவீங்களாமா, இல்லைன்னா தரமாட்டீங்களா, மாட்டேன், என் அரசனே இருந்தாலும் தரமாட்டேன். என்ன நியாயம், என்ன நீதிங்க. அவனை பத்தி தெரியாதா, துளுவ நாடு கடாரம் கொண்டான மலேசியாவெல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆக்கினவன் ராஜராஜ். நினைச்சா 3000 அந்தணர்கள் எம்மாத்திரம் இல்ல, என்னுடைய குலமே சிதம்பரத்தானுடைய அடிமை என்றால் தில்லைவாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன்ற அந்த ஒரு சைவத்தின் பாலை நானும் என்னுடைய தாத்தா பராந்தக சோழன் அப்படியே பொன்னால் கூரை வேந்தான் என்றால் இந்த தீட்சிதர்களுக்கு நான் தீங்கிழைக்கலாமா, அவர்கள் வெச்சுண்டு தரமாட்டேன்னு சொல்லியே
அவங்க யாருக்கோ கொடுத்த வாக்குனாலதானே 3 பேரும். உடனே எல்லாரும் கேக்குறாங்க, எப்படி முடியும்? நாவுக்கரசரும் சம்பந்தருமாவது ஒரே கால். ஒரு 200 வருஷம் கழிச்சு வரவர் இந்த சுந்தரர் எப்படி முடியும் 3 பேரும் வர சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சு 3 பேரையும் பொன்னாலான திருமேனிகளாக கொண்டு வர செய்து 3 பேரும் வந்துட்டாங்க. அது எப்படி நாங்க இது பொன்னாலான சிலை, இது பொன்னாலான சிலைன்னா நம்ம நடராஜரும் பொன்னாலான சிலை. அப்ப அவர் தெய்வம், அவர் தெய்வம், அப்ப இவங்களும் தான் அடியார்கள் அப்படின்னு அவர்களை ஒத்துக்கொள்ள மிரட்டி அல்ல, அவர்களையும் ஒத்துக்கொள்ள வைத்து செய்கின்றான் என்றால் எப்பேற்பட்டவன். இப்படி இறைவனே ஒரு தூதுவனை அனுப்பி எது எது எப்பப்ப தேவையோ கொடுத்துடுற. அதான் உண்மை. அப்படி யாராவது வந்து பெரிய புராணத்துக்கு ஈக்குவலா ஒரு திருமுறையில 12வது திருமுறை எங்களுக்கு வேணுமே அப்படின்னும் பொழுது சொக்கலிங்கம் பிள்ளை அப்படின்ற ஒரு கவிஞர் ரொம்ப அழகா எழுதுகின்றார் முருகனுடைய அடியார்களை. இதுக்கு பேர் என்ன? திருத்தொண்டர் புராணம். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? திருத்தொண்டர். அது முருகனுடைய அடியார்கள் தானே, சேய் தொண்டர் புராணம். சேய் குழந்தையினுடைய தொண்டர்களாம், குழந்தையினுடைய அடியார்கள். அதனால் அந்த 12வது கௌமாரத்தில் முருகன் அடியார்கள் தொகுத்த அந்த ஒரு தொகுப்பில் 12வது என்ன திருமுறை? சேய் தொண்டர் புராணம். அது சொக்கலிங்கம் பிள்ளைன்றவர் பாடுற. அடியனுடைய அறிவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் அரிய செய்திகளா எல்லாருக்கும் எவ்வளவு ஆனந்தமா இருக்கு இதை கேட்கும் போது. முருகருக்கு 12 திருமுறை இருக்கா? எதற்கும் சளைத்தவன் அல்ல முருகன்றத நமக்கு தெரிய நாளாகிறது. சரி, எவ்வளவு பேரை பாடினாரு? ஒரு 10 12. நானே கூட்டி பாக்குறேன். நக்கீரர் இருக்காரு, ஔவையார் இருக்காரு, வேற யார் இருக்காங்க அப்படிலாம் யோசிச்சு பார்த்து அருணகிரியார் இருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது சரி எவ்வளவு பேர் இருப்பாங்கப்பா. ஒரு 10, ஒரு 12, 25 எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய பெரிய புராணத்தில் எவ்வளவு அடியார்கள்? தனி அடியார்கள் எவ்வளவு? அம்மா உங்க எல்லாருக்குமே தெரியும், பேசுங்க. நான் தப்பு பண்ணா நீங்க சொல்லவே யோசிக்காது, உங்களுக்கு தெரியும் இதெல்லாம். எவ்வளோ நாயன்மார்கள் இருக்காங்க இங்க? 63 நாயன்மார்களில் 3 பேர் பொம்பளைங்க, பெண் அடியார்கள். யாரு? மங்கையர்க்கரசியார், காரைக்கால் அம்மையார், இசைஞானியார். அப்ப 63ல 3 மகளிர். இங்க 63 பேர் ஆண்கள் அடியார்கள் மட்டும். 63 ஆண் அடியார்கள். அப்பாக்கு 5 முகம் தானே, பிள்ளைக்கு தானே 6 முகம். இவர் 5 முக சிவன்னா இவர் 6 முக சிவன். அதனால இங்க 63ல 60 ஆண் அடியார்கள் என்றால் இங்க 63 ஆண் அடியார்கள். அங்க பெண்ணடியார் இருக்கும்போது இங்க இருக்காதா? காரைக்கால் அம்மையாருக்கு ஒப்பாக முருகன் அடிமை அம்மையார்னு ஒரு, அதுக்கப்புறம் ஔவையார், இன்னும் ஒரு பெண்ணடியார். அப்ப எவ்வளவு வருது? 66. அதோட நிக்காது நம்ம 63. அது தனி அடியார். தொகையடியார்கள்னு ஒரு கூட்டம், அவர்கள் 9 பேருன்னு. 63 9 எப்பவுமே 72 தான் நம்முடைய அடியார் கூட்டம். யாரு? பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனையே அப்படின்னா பரமனை மட்டும். பரமனை பாடுவார் அப்படி இல்ல, பரமனையே பாடுவார் அப்படின்னா சிவபெருமான மட்டும்தான் பாடுவாங்க. பரமனையே பாடுவார் எல்லாருக்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன் ஆரூரில் அம்மானுக்காளே. சுந்தரர் கொடுத்த தொகை முதல் வரி என்னங்க? தில்லைவாழ் அந்தனத்தம் அடியார்க்கும் அடியார். அப்ப ஒரு அடியார்களை பாடினாரு, கூட்டம் கூட்டமான அடியார்களை பாடினார். ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்துல 2 ஊரை மட்டும் சொல்லிட்டு, பழமையான சைவத்தின் பால் சிவன் அருள் பாலிக்கும் ஊர் என்ன? ஒண்ணு நடராஜா, இன்னொன்னு தியாகராஜா. ஒண்ணு சிதம்பரம், இன்னொன்னு திருவாரூர். எங்க? முதல் வரி என்ன? தில்லைவாழ் அந்தனர். அது ஒரு குழு அந்தனர்கள்னு தன் வாழ்க்கையே கூத்தபிரானுக்கு அர்ப்பணித்த அந்த 3000 தில்லை அந்தனர்.
இது ஒரு இடம் தில்லை. அடுத்த ஊர் எது? திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன். யாரெல்லாம் திருவாரூர்ல அது மொத்தம், இது ஒரு செட்டு, அது மொத்தம். அது ரெண்டு மாதிரி புரிஞ்சுக்கலாம். திருவாரூர்ல போய் நான் பிறக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கலாம். நீங்க யாராவது திருவாரூர்ல பிறந்தவங்க இருக்கீங்களா? யாரா இருக்கீங்களாம்மா? அதுக்குன்னு வருத்தப்படாதீங்க. உங்களுக்குள்ளேயே திருவாரூரை பிறக்க வச்சுக்கலாம். நானும் தான் திருவாரூர்ல பிறக்கல, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் மயிலாப்பூர்ல பிறந்தேன், நீங்க பாரிஸ்ல பிறந்திருக்கீங்க, இங்க வள்ளல் சுவாமி வந்த இடம், எவ்வளவு அடியார்கள் இங்க வந்திருக்காங்க. ஆனா எனக்குள்ள திருவாரூரை பிறக்க வைக்கலாம். என்ன சொல்றீங்க? எனக்குள்ள குழந்தை வேணா வரலாம், அது எப்படி திருவாரூர் வரும்னா 6 ஆதாரங்களில் அடியில ஸ்பைன்ன்றாங்கல்ல, முதுகுத்தண்டு, ஸ்பைனல் கார்டு, அதுக்கு அடியில இருக்கிறதுக்கு பேரு குண்டலினி சக்தி. அந்த மூலாதாரம் என்ற அந்த மண் சக்தி எழுந்தால் திருவாரூர் எனக்குள் பிறந்து விட்டு. இப்ப நம்மளால திருவாரூர்ல பிறக்க முடியல, நம்மள கையிலேயே இருக்குங்க பிறக்கிறது. அப்ப திருவாரூரை எனக்குள் பிறக்க வைக்க முடியும். அதனால அது ஒரு எல்லாரையும் சொல்லிட்டா திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன். இவர் பாத்தீங்கன்னா இந்த செய்தொண்டர் புராணத்துல என்ன பண்றாரு, இங்க முதல்ல என்ன வருது? தில்லைவாழ் அந்தனர்த்தம் அடியாருக்கும் அடியேன், அப்படிதானங்க இருக்கு. இங்க முதல்ல என்ன தெரியுமா? செந்தில் வாழ் அடியார்கள் அடியார்க்கும் அடியேன், செந்தில் வாழ் அந்தணர்கள் அடியார்க்கும். இங்க தில்லை வாழ் அந்தணர்கள். அப்ப தில்லைக்கு முருகனுக்கு ஒப்பான ஒரு உயர்வான தலம் ஒன்று வேண்டும், அதுதான் செந்தில் என்ற திருச்செந்தூர் எடுத்துன்ற. அப்ப தில்லை வாழ் அந்தணர்கள் அடியார்க்கும் அடியேன், செந்தில் வாழ் அந்தணர்கள் அடியார்க்கும் அடியேன்னு துவங்குற. இங்க இன்னொரு ஊர் இருக்கே, தில்லை வாழ் அந்தணருக்கு செந்தில் வாழ் அந்தணர்கள். இங்க இன்னொன்னு இருக்கு, என்னது? திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும். அப்ப ஒரு ஊர் முழுக்க பிறந்தவங்களுக்கு அடியேன்னு சொல்லிருக்காரு. அப்ப அது மாதிரி ஒரு ஊர் முருகனுக்கு வேணாமா? எந்த ஊர் எடுக்கலாம்னு சொக்கலிங்கம் பிள்ளை பார்த்திருக்காரு. முருகன் கொடுத்தாதாங்க எந்த ஒரு பாடலுமே. இன்னைக்கு நான் என்னதான் தமிழ்ல ஆசையா உங்ககிட்ட பிடிச்சு பேசுறேன், ஏதோ உங்களை கவனிக்க வைக்கிறேன், ஆனா இன்னைக்கு வீட்டுக்கு போய் நைட்டு ஒரு அந்தாதி எழுதலாம்னா எனக்கு வருமானம் கிடையாது. அதுக்கு திருவருள் இருக்கணும். அப்ப யாரெல்லாம் பாடி இருக்கின்றார்களோ இறைவன் பால் திருவருளோடுதான் அது சாத்திய செயல். அப்ப எந்த ஊர்ல பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன்னு சொல்லலாம்னா திருத்தணிகை பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன். அதுல நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க. இதுல திருச்செந்தூர் முதலே சொல்லிட்டார், பழனி திருவேரகம்லாம் கொஞ்சம் ரொம்ப தூரம். இப்ப ரியல் எஸ்டேட்ல என்ன சொல்லிடுறாங்க, திருத்தணி சென்னைக்கு மிக அருகில்னு சொல்றாங்க. அப்படி எக்ஸ்டெண்டட் சென்னைன்னு பார்த்தோம்னா அது என்ன ஆயிடுது? திருத்தணி வந்துடுது. அப்ப தொண்டை நாட்டுல இருக்கலாம், நம்மளும் சேர்ந்துக்கலாம். திருத்தணிகை வாழ்ந்தவர்கள் எல்லாருக்கும் அடியேன். அதனால நம்ம இந்த சமயத்துல எங்க போயிடணும்? அப்படியே திருத்தணி பக்கத்துல போயிடும். அதுக்கு ஏத்த மாதிரி கொடுத்திருக்காரு. அதனால அங்க பிறந்தவர்கள் எல்லாருக்கும் அடியேன் என்று சொக்கலிங்கம் பிள்ளை அவர்கள் மிக மிக சிறப்பாக அந்த பெரிய புராணத்திற்கு ஒரு அளவு ஒப்போடு இருக்கக்கூடிய ஒரு நூலை யாரெல்லாம் முருகடியார்களோ, செய்தொண்டர் புராணம், செய்னா குழந்தை இல்லையா, இவன் குழந்தை கடவுள், அதனால செய்தொண்டர் புராணம் என்றே அவர் மிக மிக அழகாக எழுதுகின்றார். இங்க 9 தொகையடியார்கள்னு பார்த்தோம். குரூப் தொகையடியார்கள்னா ஒரு குழு. தில்லை வாழந்தனர்கள் பக்தராய் பணிவார்கள், பரமனையே பாடுவார்கள், சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்கள், சித்தர்கள், இப்படி குரூப். அது மாதிரி அவர் வைத்த இந்த தொண்டர் புராணத்தில் 12 தொகையடியார்கள் வச்சிருக்க. இங்க 9, அங்க 12. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 63 தான், அங்க 66 தனியடியார்கள். இப்படி எல்லாமே கொஞ்சம் முருகனுக்கு என்று ஆறுமுக சிவனுக்கு இன்னும் கொஞ்சம் கூட்டியே. நமக்கு துவேஷம் கிடையாது, சிவனும் பிடிக்கும் முருகனும் பிடிக்கும், இங்க ஏன் ஜாஸ்தி அப்படி கேட்கிற கூட்டம் இல்லையே. அதான் நான் ரொம்ப நிறைய சொல்லுவேன். இந்த சில பேர் வீட்டுல, பணக்காரங்க வீட்டுல தங்க பிஸ்கெட் வச்சிருப்பாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன மேரி பிஸ்கெட் தான் வாங்கி தரும். ஆனா தங்க பிஸ்கெட் வச்சிட்டு இருக்கிறவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா தங்க பிஸ்கெட்டும் இருக்கும், தங்கத்துல தோடு செயின் இருக்கும். தங்க பிஸ்கெட் தான் சிவபெருமான், அதை அணிகலனா அனுபவிக்கிறோம் பாருங்க, அதுதான் முருகப்பெருமான். அதனால நமக்கு ரெண்டுத்துக்குமே தங்கம் தங்கம் தானே. என்ன முருகன் போது கொஞ்சம் நெருக்கமா அனுபவிக்கிறோம், அவ்வளவுதான். நீங்க முருகனை உரிமையா வாடான்னு சொல்லலாம், வடக்கண்ணா டே முருகா சோதிக்காதடான்னு சொன்னா ஏன் தப்பா பேசுறீங்கன்னு நான் அப்படி சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. அந்த முருகன்ற குழந்தை, அவனே தகப்பன், எல்லா பரிமாணங்களிலும் நினைக்கின்றோம் என்பது உங்களுக்கு புரியும். அதே டே சிவபெருமானேன்னு வராது. யோசிச்சு பாத்தீங்கன்னா டே நட்ராஜா வராதே, அவரை நம்ம அப்பாவாலே எடுத்துட்டோம். அம்மையே
அப்பா ஒப்பிலாமணியே, அவர்தான் எனக்கு அப்பா. அப்பா போய் வாடா போடா வந்துருமா. இது உரிமை, இது ஒரு செல்லம், அது மரியாதை, ஒரு அப்பாக்கு இருக்கிற ஒரு இது. அப்படியாகத்தானே நம்ம சிவத்தையும் முருகனையும், முருகனாலே அழகு, வீரம் எல்லாமே, முருகுக்கு அவ்வளவு பொருள் இருக்கின்றது அகராதியில். இப்படியாக அனுபவிக்கின்றோம். அதனால அடியேனுக்கு இந்த 12 திருமுறைகள் உங்களுக்கு அனுபவிக்க வைக்க வேண்டும்ன்ற ஒரு ஆசை. அதனால இதை நீங்க ஆனந்தமா முருகனுடைய 12 திருமுறைகளை அனுபவித்திருப்பீர்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அந்த அம்மையார் ஒருத்தரை பத்தி நம்ம பார்த்தோம். சரிங்களா? முருகன் அடிமை அம்மான், அவங்களுடைய சரித்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய சைவத்துல யார், எந்த அம்மையார் மிக மிக சிறப்பு? காரைக்கால். அந்த காரைக்கால் அம்மையாருக்கு ஓரளவு ஒப்பும் வகையில் முருகம்மையாரை இங்க எடுக்கிறாங்க நம்ம செய்தொண்டர் புராணத்தில். காரைக்கால் அம்மையார் வாழ்க்கை ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு வணிக குலத்தில் செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்த பெண். ரொம்ப செல்லமா வளர்க்குறாங்க. வீட்டோட மாப்பிள்ளை மாதிரி ஊரோட மாப்பிள்ளையா போறாரு. ஒரே வீடு இல்ல, வீட்டோட மாப்பிள்ளையா போனது நம்ம சுந்தரேச கடவுள் தான். இங்க ஊரோட மாப்பிள்ளையா தான் காரைக்காலுக்கு போறாரு. ஒரு சமயத்துல மாம்பழத்தை இறைவன் பிக்ஷாடனர் வேடத்தில் வந்து உண்ண, கணவன் 2வது மாம்பழம் கேட்க, என்ன செய்வேன்னு இருக்கும் பொழுது இறைவன் மாம்பழம் தர கொடுக்குறாங்க. இல்லையே, நான் கொடுத்ததே அருமையான பழம், சுவையான பழம், ஆனா இது ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கு. இப்படிப்பட்ட சுவை ஏதோ ஒரு விஷயம் எப்படி வர வச்ச, முதல்ல முழிச்சு இப்ப இவ்வளோ சுவையான பழம் இல்லப்பா, வந்து பொய் சொல்ற. சரி, இது இறைவன் கொடுத்த. என்ன சொல்றப்பா, என்ன நடக்குதுங்க, நான் இல்லாத போது எனக்கு புரியல அப்படின்னு இருக்கும்பொழுது, இறைவா இது எனக்கு மேல ஒரு அவதூறா வந்துடும், நீதான் காமிக்கணும்னு பொழுது கையில ஒரு பழம் வருது, மறையுது. இதுக்கப்புறம் இவள் ஒரு தெய்வ பெண் என்று அந்த கணவன் நீங்குகின்றார். ஏதோ ஒரு இடத்தில் திருமணம் நடந்து பிறந்த குழந்தைக்கே புனிதவதின்னு வளர்க்கிறார். இது செய்தி தெரியும் வரை கணவனுக்காக காத்திருக்கின்றார். செய்தி தெரிந்த உடனே, அதுதான் ஒரு அவல நிலைமை. அந்த காலத்துல பெண்கள் ஊர் ஊராக சென்று சேவை செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் கற்பை பாதுகாத்துக் கொள்ள அவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. ஆனா இன்னைக்கு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மகளோ, சொந்தத்தில் இருக்கக்கூடிய பெண்ணோ மருத்துவம் படிக்க, பொறியியல் படிக்க எங்க வேணாலும் போறாங்களே, வேலை பண்ணணும், தனியா கனடா போய் பண்றாங்க, அமெரிக்கா பண்றாங்க, ஆஸ்திரேலியா பண்றாங்க. இப்ப எப்பேற்பட்ட ஒரு பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கின்றோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா திருமணம் வேண்டாம் என்று மறுத்த அவ்வையும் என்ன கேட்கிறார், விநாயகரிடம் முதுமையை கொடுத்து, இந்த அழகும் பெண்மையும் தானே எனக்கு பாதுகாப்பு இல்லை, நான் ஊர் ஊரா போகணும். ஒரு மன்னன் இடம் பேசி மூவேந்தர்களையுமே தன்னுடைய பேச்சால் ஒற்றுமையாக்கிய ஒரு பெரிய தமிழ் கவிஞர் தான் நம்முடைய அவ்வை. நாகர்கோயில்ல பாத்தீங்கன்னா முப்பந்தல்னு ஒரு இடம், முப்பந்தல். அது என்னங்க 3 பந்தல் போட்டாங்களா, எதுக்குங்க முப்பந்தல்? சேரன் வராராம், சோழன் வரார், பாண்டியன் வரார். 3 பேரையும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு யார் கூப்பிட்டுட்டாங்க, அவ்வை பாட்டி. 3 பேரை எங்க சந்திப்பாங்கன்னா பொதுவா போர் முனையில தான் சந்திப்பாங்க. ஆனா அவங்கள இன்வைட் கொடுக்குறாங்க, யாரு, அவ்வை பாட்டி, நீங்க வந்துருங்க வந்துருங்கன்னு. பாட்டிக்காக 3 பேரும் வர, 3 மன்னனையும் ஒற்றுமையாக்கி பார்த்த ஒரு பெருமை யாருக்குன்னா அவ்வைக்கு. அதனாலதான் அந்த இடத்துக்கு பேரு இன்னைக்கு முப்பந்தல்னு. அப்படிப்பட்ட திறமையான பெண் புலவர் கேட்ட விஷயம் என்னன்னா, ரொம்ப வருத்தமா இருக்கு, பிள்ளையாரிடம் முதுமை கேட்கிற. ஏன்னா தன்னுடைய கற்புக்கு இழுக்கு வந்திருக்கு. அதுபோல நம்முடைய காரைக்கால் அம்மையார் பேய் வடிவம் கேட்கின்றார். சைவத்தின் பால் பாத்தீங்கன்னா பேயார் என்று போற்றப்படுபவர் காரைக்கால் அம்மையார், நம்முடைய திருவாலங்காட்டு. இப்ப முருகம்மையாருடைய வாழ்க்கைக்கு வரணும். இது பேய் உருவம் எடுத்து தலை வழியாக கைலாயம் சென்று பார்வதி 2 தடவை ஆலிங்கனம் பண்ணிருக்கா சிவபெருமான. நமக்கு தெரிஞ்சு இல்ல, நமக்கு தெரிஞ்ச 3 தடவை பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். காஞ்சிபுரத்துல பண்ணிட்டா வெள்ளம் வரும் பொழுது, ராவணன் அப்படியே மலையை அசைக்கும் பொழுது போய் இறைவன் அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிறா. அடுத்தது காரைக்கால் அம்மையார் பேய் வடிவம் எடுத்து வரும்பொழுது பயந்து போய் இறைவனை ஆலிங்கனம். என்ன, யாருங்க இப்படி? நம்முடைய அம்மைக்கான், என்னுடைய அம்மாப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அம்மானாலே அழகில்ல, பேய் உருவம் எடுத்து அடியார்கள் தீவிரமாக பக்தியாக இருந்தால் அதையும் இறைவன் அன்பினால் அம்மான்னு ஏத்துக்கிறார். அப்படி இது பேய் வடிவமா. அப்புறம் இறைவன் சொல்றாரு, இல்ல இல்ல, கைலாய காட்சி உனக்கெல்லாம் இங்க கிடையாது அப்பா, கஷ்டப்பட்டு வந்தேன், பேய் வடிவம் எடுத்து தலையால் நடந்து வந்தேன்.
அவ்வைக்காவது பிள்ளையார் தூக்கின்னு போயிட்டார் யானை வடிவத்தில். எனக்கு இல்லையே, இல்ல நான் கைலாய காட்சி காமிக்கணும் உனக்கு, அதுதானே உன்னுடைய அன்புக்கும் தொண்டுக்கும் பெருமை. நீ பார்க்க வேணாம், திரு ஆலங்காட்டில் சென்று பாடு, அங்கு கைலாய காட்சி காண்பிக்கின்றேன் என்று இறைவன் தாயை தேடி ஓடி வந்த தலம் மிக உயர்ந்த சபை ரத்தின சபை. இது அப்படியே காரைக்கால் அம்மையாரை பத்தி ஒரு 3 நிமிஷத்துல கிடுகிடுன்னு சொன்னோம். ஏன்னா காரைக்கால் அம்மையார் போலவே நம்முடைய சேத்தொண்டர் புராணத்தில் முருக அம்மையார்னு ஒரு பெருமையான உயர்ந்த பக்தைய பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓரளவு இந்த காரைக்கால் அம்மையார் வாழ்க்கை மாதிரிதான். எப்படி? அதே மாதிரி குழந்தையில இருந்து ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த குழந்தை, அம்மா அப்பா ரொம்ப வேண்டி தவம் இருந்து பிறக்கிறாங்க. அந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே முருகா முருகா முருகாந்து யாரை கூப்பிட்டாலும் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா மயிலையில அந்த 63 நடக்கும். அங்க வெள்ளீஸ்வரர் திருக்கோயில்னு ஒண்ணு உண்டு. அவர்களுடைய ஒரு சத்திரம் இருக்கும். அங்க ஒரு சிவன் அடியார்கள் கூட்டம் வருவாங்க. நாங்கெல்லாம் போய் சின்னதா தொண்டு பண்ணுவோம், பொருள் தொண்டும் பண்ணுவோம். உடலால் இருக்கும் அந்த எச்ச இலை அப்படின்னு சொல்றோம்ல, அது பெரிய தொண்டு. சிவனடியார்களின் உண்ண இலையை எடுப்பது மாதிரியான பாவம் போக்கும் விஷயமே கிடையாது. ஏன்னா 2 விஷயம். ஏன்னா இப்ப நான் ஏதோ சம்பாதிக்கிறேன், ஓரளவு சின்னதா போய் ரொம்ப சின்ன பொருள்னு வச்சுக்கோங்களேன் நான் கொடுக்குறேன், எனக்கு அது பெருசா இருக்கலாம். இறைவனுடைய அளவுல இருந்து பார்க்கும் பொழுது அது ஒரு சின்ன தொகை. அதையும் யார்கிட்ட இருந்து கத்துண்ட அடியவள்னு பாத்தீங்கன்னா பறவையார்கிட்ட இருந்து கத்துண்ட. பெருசா வேலைக்கு போகாத பறவையாரே பங்குனி உற்சவம் வந்துருச்சுன்னா அடியார்களுக்கு நம்ம தானே திருவாரூர்காரங்க, நம்ம தானே உணவு போடணும்னு சுந்தரர் கிட்ட கேட்டா, இப்ப மயிலையில இருக்கும் பொழுது எங்க ஊர் உற்சவம் நடந்தா கொடுக்கறது ஓரளவு கொடுக்கறது என் கடமை இல்லையான்னு எனக்கு கத்துக் கொடுத்தது பறவையார். வேலைக்கும் போறோம், ஓரளவு பொருள் கொடுத்துட்டு வந்துட்டோம்னா நல்லா சம்பாதிக்கிறோம்ப்பா கொடுத்துட்டோன்ற இந்த 2 கொம்பு ஆணவம் இருக்கு பாருங்களேன். இந்த சூரபத்மன் எப்ப வரானே தெரியல வந்துடும். ஆணவம் மட்டும் வர்றதே தெரியாது, ஆனா வந்துடும். அப்ப என்ன பண்ணணுமா, நான் எவ்வளவு பெரிய ஆள் நான் நினைக்கல, சத்தியமா சொல்றேன். நமக்குள்ள நான் யாரு தெரியுமா, நான் எங்க வேலை பண்றேன்னு தெரியுமா, நான் என்னெல்லாம் பண்ணுவேன்னு தெரியுமா அப்படின்ற அந்த நான்ற ஒரு அழகான பிம்பத்தை நான் ஒன்றுமில்லை, இறைவன் இப்படி நினைச்சா ஒரே நிமிஷத்துல எதுவும் இல்லாமல் ஆகிவிடும் ஒரு சாதாரண ஜீவாத்மா இறைவனின் கருணையால் நடக்கும் ஒரு ஆத்மான்ற உண்மை தெரிய வேண்டும் என்றால் நான் என்ற அகந்தையை விட்டு குனிந்து பணிந்து அடியவர்கள் உண்ட இலையை அகற்றினோம் என்றால் நமக்குள் இருக்கும் ஆணவம் அழிச்சு. அதுதான் உண்மையான தொண்டு. இந்த பொருள்லாம் ஒண்ணும் இல்லை, அது இறைவன் கொடுத்ததை கொடுக்குறோம். என்னுடைய நானா வரும்பொழுது எடுத்துன்னு வந்தோம், ஒண்ணுமே இல்லையே, போட உடை கூட இல்லையே அப்பனுக்கு. அப்ப இறைவன் கொடுத்த பொருளை இறைவனுக்கு என்று கொடுக்கின்றேன். அவன் கொடுத்த உடம்பை கொண்டு நான் செய்யும் தொண்டுதானே நானாக ரொம்ப ஆசைப்பட்டு பண்ண. பொருட்செல்வம் கூட யாருக்காவது என்னைக்காவது இல்லாம போகலாம், ஆனா தொண்டு செல்வம் என்பது இறைவனுக்கு செய்து கொண்டே இருந்தால் அந்த தொண்டு செய்யதான் ஆள் கம்மி. நீ உடம்பு நல்லா இருந்தாதான் நீ பாவம் போய் பண்ற, உடம்ப நான் நல்லா பார்த்துப்பேன், இறைவன் என்னை பார்த்துப்பார். நான் அவன் கொடுத்த அந்த உடலை கொண்டு தொண்டு செய்யும் பணி மட்டுமே என்னுடையதுன்னு நம்ம இருக்கலாம். எதுக்கு நான் அந்த இடத்த சொல்றேன்னா, அந்த இடத்துக்கு போனோம். எல்லா சிவனடியார்களுமே எல்லாரையுமே ஆணாட்டம் பெண்ணாட்டம் எல்லாருமே சிவான் தான் கூப்பிடுவோம். வாங்க சிவா, உட்காருங்க சிவா. சின்ன பொண்ணு வரும், வாங்க சிவா இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டுமா. அங்க எப்படி பண்ணுவாங்கன்னா அவ்வளவுதாங்க, ஒரு தடவை தாங்க சாப்பாடு எல்லாம் கிடையாது. இருந்தா எவ்வளவு தடவை வேணாலும் கேட்டு சாப்பிடலாம். நீ நிஜமான அடியாரான்னு பார்க்க மாட்டாங்க, மெய்ப்பொருள் அடியார்கள் மாதிரி சின்ன விபூதிக்கு கீர்த்து இருந்தா போதும், வாங்களா அடியார்களா வாங்க. அதுல நிறைய பேர் அடியார்கள் இல்லாம உணவுக்கு மட்டும் போற சில மயிலாப்பூர் வாழ் மக்களும் தெரியும், ஆனா அவங்களும் கபாலிக்கூட இருந்தா அவர்களும் அடியார்கள் தானே. அப்படி அனைவரையும் சிவா 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 என்று சிவமாக பார்ப்பார்கள். இது உண்மையா நடக்கிறது. அது மாதிரி இந்த அம்மா என்ன பண்றாங்க, எல்லாரையுமே முருகா முருகானே கூப்பிடுறான். உங்களை பார்த்தோம் நான் முருகான்னு கூப்பிடுவேன், ஐயாவை பார்த்தோம் முருகான்னு கூப்பிடுவேன். ஆனா நம்மள முருகான்னு கூப்பிட்டா எவ்வளவு அழகா இருப்போம்ல. முருகன்னாலே அழகு வீரம் இல்லையா. எல்லாரையும் அந்த அம்மா என்ன கூப்பிடுவாங்க, முருகா முருகான்னு கூப்பிடுவாங்க. அதனால அந்த அம்மாவோட பேரே காலப்போக்குல மறந்துடுச்சு. புனிதவதின்ற பேரு போய் காரைக்கால் இருந்தனால காரைக்கால் அம்மையார் வந்தா மாதிரி இந்த அம்மாக்கு பேரு ஊரு கூட மறந்து போய் முருகன் மட்டும்தான் அடையாளமா இருக்கணும்னு முருகம்மையார் அப்படின்ற பேரே வந்துருச்சு. யார் வந்தாலும் முருகா முருகான்னு அந்த அம்மா உணவு கொடுப்பாங்க. வருபவர்களுக்கு உணவு கொடுப்பதுதான் சைவத்தின் அடிப்படை. ஏன்னா தன்னுடைய வெறும் சாம்பலையும் எலும்பையும் கொண்டு உயிர் பெற்ற அங்கம் பூம்பாவையை பார்த்து சம்பந்தர் என்ன சொல்றாரு, என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா அவங்க அப்பா சொல்றா, நீ என் பொண்ணு மாதிரி, இப்ப கொடுத்த உடம்பு உயிர்
நான் கொடுத்ததுல நான் அப்பா மாதிரிமா, உண்மையா சிவனுக்கு தொண்டு பண்ணணுமா? ஆமா. வர உங்க ஊருக்கு வர அடியார்களுக்கு உணவு கொடு. மட்டிட்ட புன்னயங் காணல் மடமயிலை கட்டிட்டங் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் பொட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். உணவு அட்டிட்டல். அதனால்தான் அந்த 8வது நாள் நம்முடைய அங்கம்பூம்பாவை உயிர்ப்பிக்கும் அந்த ஒரு ஐதீகம் அந்த குளத்தில் நடக்கும். மதிய வேளையில 2 மணிக்கு வாய்ப்பு இருந்தா வாங்க. 3 மணிக்கு அல்லது 3 இல்ல 3:30 லக்னம் பிரகாரம் சுவாமி வெளியில வருவார். ஆனா 1:30 மணி 1 மணிக்கெல்லாம் நீங்க வந்தீங்கன்னா அந்த குளத்தின் படித்துறை முன்னாடி கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கும். ஆனா இப்ப சிவனடியார்கள்லாம் அப்படியே ஜம்முன்னு கொண்டாடுறாங்க. அங்க வந்தா அங்க தன்னுடைய தந்தை சிவனேச செட்டியாரோட இந்த பூம்பாவை அம்மையார் எழுந்தருளுவார்கள். சம்பந்தர் வருவார். அவர்களுக்கான அபிஷேகம், உயிர்ப்பித்தல், அந்த பதிகத்தை நம்முடைய சர்க்குரு ஐயா ரொம்ப அழகா பாடுவாரு. பெருஞ்சாந்திக்கான அதே போதிய பூம்பாவாயினும் போது உடம்பு வந்துருது. இதெல்லாம் இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அவயங்கள் சேர்ந்தது. கும்பாபிஷேகம் கபாலிக்கு நடக்குது பார்க்கலான்ட்டு, அச்சோ அடுத்த 12 வருஷத்துக்கு அப்புறம் தானே நடக்கும், டம்முன்னு வந்துட்டாங்க. அப்படி உயிர் பெற்றவர்கள் இன்றும் அன்னம் பாலிப்பை பற்றி சொல்கிறார்கள். அதனால உணவு ரொம்ப பிரதானம் அடியார்களுக்கு. இந்த முருகம்மையாரும் யார் தன்னுடைய இல்லத்திலோ ஊரிலோ முருகா என்றால் வாருங்கள் முருகா என்றே கொடுப்பார்களாம். இப்படி இருக்கும் பொழுது ஒரே பொண்ணு செல்வ செழிப்பா வளர்க்கறாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கணும். எனக்கு வேண்டாமே பக்கல, நம்ம இதுமா எங்களுக்கான அது ஒரு மரியாதைமான்ட்டோன்னே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வந்தவனும் முருகன். தன்னை ஒரு வள்ளி என நினைத்து அவரையும் முருகான் தான் அழைப்பான். அவருக்கான சேவை செய்வான். நல்ல கணவரா தான் இருக்கார். நீ பாட்டுக்கு சேவை பண்ணு, நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா தொண்டும் பண்றாங்க, அன்பா இருக்காங்க, அவ்வளவு. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அம்மா அப்பான்னு காலத்தால மறையிறாங்க. கணவன் மனைவி மட்டும் இருக்கா. அப்ப அந்த காலத்துல செட்டிமார்கள் கடல் கடந்து நம்முடைய பக்தி, வெறும் வியாபாரம் சொன்னா தப்பு, பக்திய பல இடங்களுக்கு கொண்டு போன பெரும் பங்கு இந்த கூட்டத்தினருக்கு உண்டு. அப்படி கடல் கடந்து பொருளீட்ட போகிறேன்னு போறாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு வராரு. இந்த அம்மா கிட்ட மட்டும் பொருளே குறையல. முருகனுக்கு உணவிட்டதால் ஊரில் பஞ்சம் வந்தாலும் இந்த அம்மா கிட்ட பொருள் குறையாம எல்லாருக்கும் உணவு தரான். அப்ப ஊர்ல வந்த உடனே எப்பவுமே ஒரு 2 பேர் அடியார்களுக்கு துன்பம் கொடுக்க இருப்பாங்க. அப்படி கணவன் கிட்ட யாருக்கும் பணம் இல்லை, ஆனா உன் மனைவிக்கு எப்படி வருதுன்னு தெரியல, நிறைய பேர் உள்ள போறாங்க வராங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல, பாத்துக்கோ. அவ்வளவுதான். அவனுடைய புத்தி பேதலிக்கிறது. அப்ப இவ்வளவு நாள் நான் இல்ல, நிறைய ஆண்கள் வராங்களாம் அப்படின்ற ஒரு புத்தி பாதிக்கப்பட்டு இந்த அம்மா கிட்ட போறாங்க. முருகா என்ன நான் திட்டுற, முருகா முருகா முருகான்ற. எப்பவுமே அந்த அம்மா முருகா அப்படின்றாங்க. கோபம் வருது. உடனே அப்படியே வாளால் அந்த அம்மாவோட கையை வெட்டிடுறான். துடிக்க 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 கை விழுது. அப்படியே அழறாங்க. முருகா முருகா முருகான்னு அழும் பொழுது உண்மையாகவே முருகப்பெருமான் மயில் மீது வள்ளி தெய்வ யானையோடு வந்து அந்த கையை சேர்த்து கொடுக்குறான். முருகன் வா போலாம் அப்படின்றார் முருகன். எங்க அப்பா பாத்தீங்கன்னா வருவார், ஆபீஸ் போயிட்டு வந்து, குட்டி பாப்பா இருக்கும் 3 வயசுல. வந்துட்டோடனே அப்பா கொஞ்சம் இது பண்ணிட்டு அந்த குழந்தை அப்பா டாட்டா டாட்டான்னு காலையிலேயே கேட்டிருக்கும். அப்பாக்கு அப்ப டைம் இருந்திருக்காது. அப்பா ஆஃபீஸ் போனங்கன்னுமா பயந்துட்டு போயிருப்பேன். ஆனா சாயந்தரம் ஆயிட்ட உடனே குழந்தை ரொம்ப நேரம் இருக்கு, போலாமா வரியா வா அப்படின்னு கூட்டிட்டு போவார். கோயிலுக்கோ கடை தெருவுக்கோ. அப்படி முருகன் கூப்பிடுறானா, வா கிளம்பலாம். எங்க முருகா, உனக்கு ஸ்வர்க்கம் தான், வா 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 கிளம்பலாம். நீ சொன்ன முருகாக்கு உனக்கு எங்க இருக்கும், மயிலே வந்துட்டேன், 2 பேரோட வந்துட்டேன், வா கிளம்பலாம். இல்ல முருகா, ஏன் அவர் எனக்கு அந்த கையை வெட்டலன்னா நீ வந்திருக்க மாட்டா, அவர் எப்படி நான் விட்டுட்டு வர முடியும்? இது என்ன இப்படி சொல்றேன்? முதல்ல இந்த யுஎஸ்க்கு போற பெரியவங்க எல்லாம் அந்த புருஷன் இல்லாம போக மாட்டாங்க. இந்த மகப்பேருக்கு கூப்பிடுவாங்க, பாத்திருக்கீங்களா? சொல்றது உண்டு. யுஎஸ்க்கு 5ல ஒரு 4 வயசானவங்க போறாங்கன்னா மகப்பேறு காலங்கள்ல போகணும். அதுல இந்த அப்பாக்கள் இருக்காங்களே, அவங்க போறதுக்கு காரணமே இந்த அம்மாக்கள் தான். 6 மாசம் வந்துருமான்னு வாங்க பொண்ணு. அப்பாக்கு 6 மாசம் யாரு நீ சமைப்பா? வந்தா அவரோட வரன்றதுக்காக தான் ஃப்ரீ டிக்கெட்ல போறாரு. இல்லைன்னா அம்மா மட்டும் போதும். இப்படி முதல்ல
அப்பாவையும் கூட்டின்னு தான் வருவேன்ற மாதிரி அவர் இல்லாம வர முடியும். உனக்கு கொடுமை இழைத்தான், பரவாயில்ல. அவனுடைய ஒரு உச்சக்கட்ட கொடுமை தானே முருகா. அப்படி மயில்ல ஓடி வந்து நீ பாக்குறனா எப்படி நீ வருவ? உடனே வந்துருவியா நீ? எவ்வளவு நாள் முருகா கூப்பிட்டேன், எவ்வளவு அடியார்களுக்கு கொடுத்தேன், வந்தியா? வரலையே. எனக்கு கை வெட்டுப்பட்டு நான் அழுத உடனே ஓடி வந்தப்பார். அந்த அளவு கொடுமை கொடுத்து ஒரு உச்சக்கட்ட பக்தியை கொடுத்து உன்னை காட்சி கொடுத்தது யார்? அவர் இல்லாம நீ பாத்துருவியா? அம்மா ரொம்பதான் சிபாரிசு பண்றேன். ஆமா ஆமா, அவரால் தான் நான் உன்னை பார்த்தேன். அவரையும் கூட்டிட்டு போனா நான் உன்னோட பாருங்க. தவறு செய்தால் கூட ஒரு அடியார்கள் கூட்டத்தோடு இருந்தால் நமக்கு நல்ல கதி கிடைக்கும் என்றால் கிடைக்கும்ன்றதுக்கு இதை விட பெரிய சான்று கிடையாது. அதனால முருகம்மையார கூட இருந்த அவருடைய கணவரோட முருகப்பெருமான் அழைத்து சென்றானாம். நீ வா, அங்க வந்து எனக்கான வேலையை பாரு அப்படின்னு. அங்கு முருகனுடைய ஸ்கந்தலோகத்தில் முருகம்மையாரானவர் இன்னைக்கும் முருகப்பெருமானுக்கு தொண்டு செய்கின்றார். முத்துக்குமரனடி முத்தமிழ் செல்வனடி சக்திக்கு பிள்ளையடி அவனுக்கிணை ஜெகம் எங்கும் இல்லையடி அவனுக்கிணை ஜெகம் எங்கும் இல்லையடி. முக்தி தரும் பரமன் முகத்திலே ஒளிர்கின்ற நெற்றிக்கண் வழி வந்தவன் ஆசுரர் தம்மை நெடிய போர் தன்னில் வென்றவன் வித்தைக்கு ராணி ஏனும் வாணி தோழும் நான் முகனை வித்தைக்கு ராணி ஏனும் வாணி தோழும் நான் முகனை குட்டி சீரையில் இட்டவன் அவன் கருவம் புதைந்தோட வழி விட்டவன் அவன் கருவம் புதைந்தோட வழி விட்டவன் தந்தைக்கு குருவாகி திரு ஏரகம் தன்னில் மந்திர பொருள் சொன்னவன் மலை நாடெங்கும் மயில் ஏறி வரும் மன்னவன் மலை நாடெங்கும் மயில் ஏறி வரும் மன்னவன் முத்துக்குமரனடி முத்தமிழ் செல்வனடி சக்திக்கு பிள்ளையடி அவனுக்கிணை ஜெகம் எங்கும் இல்லையடி அவனுக்கிணை ஜெகம் எங்கும் இல்லையடி. இன்னைக்கு நான் ஏன் சொன்னேன்னு புரிஞ்சுதா? முதல்ல வரும் பொழுது இன்னைக்கு பேச போற விஷயம் நானும் ஆனந்தமா பேசுறேன், நீங்களும் ஆனந்தமா இருக்கீங்க. சும்மா பேச்சுக்கு சொன்ன மாதிரி இருந்துதா உண்மையா இருக்கு. பாரிமுனையில வாழ்ந்து என்னது தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியேன்னு முருகனை பாக்குற நமக்கு தானே இந்த ருசி தெரியும். ருசி தெரியாத விஷயத்த நான் சொன்னா எனக்கு பிடிக்காது. ஏதோ தாய்லாந்துல சாப்பிடுற முதலைக்கறியை பத்தி சொன்னா எனக்கு அருவருப்பால இருக்கும். ஆனா கோயில்ல கொடுக்கிற பால் பாயசத்தை சொன்னா எனக்கு புரியும். அப்படி நமக்கான புரியும் பாஷை எதுனா முருகனுடைய சுவை. அது ஒரு ஆனந்தம் இல்லையா? அதுவும் உங்களை மாதிரி சும்மா பேருக்காக நீங்க சிரிக்கல, எனக்கு தெரியும். நான் எவ்வளவு பிடிச்சு இதை படிச்சனோ அது மாதிரி பிடிச்சுதானே அனுபவிக்கிறீங்க. அது ஒரு ஆனந்தம். அதுதான் அந்த அடியார்களோடு கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தம். கணவர்கிட்ட பேசலாம், அவரும் கேட்பார், எவ்வளவுதான் கேட்பார். அப்பா அதையே பேசணும்னு ஒரு சமயத்துக்கு மேல கேட்க மாட்டாரா? அவரும் அடியார் தான். ஆனா அங்க ஒரு அளவு இருக்கும். ஆனா அடியார்களோடு அளவாக பேசினாலும் ஆழமாக அந்த பக்தியை கொண்டாடும் சுவையும் பரமானந்தமும் வேற எதுலையுமே கிடையாது. அதுதான் 16 செல்வங்கள்ல அடியார் கூட்டம்ன்றதே ஒரு செல்வம்னா இந்த உணர்வு நமக்கு தான் புரியும். இதெல்லாம் சொல்ல முடியாது. அப்ப இதுக்கு பேர் என்ன? அனுபூதி. அனுபூதியை உணர முடியும். எப்படி இருந்தது தெரியுமா அனுபூதி? இப்ப நான் ஒரு அல்வா சாப்பிட்டேங்க. நீங்க போனதே இல்லை திருநெல்வேலி, அல்வாவே சாப்பிட்டேன். அது எப்படி இருக்கும் தெரியுமா? சொல்லவே முடியலையே. நெய் ஊறும், சுட சுட தருவாங்க. எதிர்க்கு அப்படியே நெல்லையப்பரை பார்க்க அதை விட ஆனந்தமா இருக்கும். அல்வாவை விட டேஸ்டா காந்திமதி இருப்பா, தாமிர சபையில நடராஜர் இருப்பாரு. வெளியிலயும் வந்து அல்வா சாப்பிடலாம். அப்படியா நல்லா இருக்குமா? அவ்வளவுதான். ஆனா அது அனுபவம் வந்தாதானே அதற்கான ஒரு உணர்வு என்பது நமக்கு வரும். அப்படி அருணகிரியார் முயற்சி செய்து அவர் முருகனை அனுபவித்த பரமானந்த தருணங்களை நமக்கு கொடுத்ததுதான் அந்த சேயினுடைய 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறையாக
திருமூலர் திருமந்திரத்திற்கு ஒப்பாக வைக்கப்பட்ட கந்தர் அனுபூதி. நான் இதுலயே கொஞ்ச நேரம் விட்டுட்டேன். இன்னொரு அடுத்த தடவையும் நம்ம எப்ப தம்பி கூப்பிடுறாரோ அப்போ இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கும். 2 தடவைக்கு இன்னும் அனுபூதி 3 தடவை கூட வச்சா வைப்பேன். ஏன்னா இதுல அவ்வளோ ரசிக்கிற விஷயம் இருக்கு. நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு பாடல். ஏன்னா நெஞ்சக்கனகல்லுக்கு கூட நிறைய நேரம் எனக்கு ஆகும். ஆனா அதுல ஒரு சுவைகள் சொல்லணும் இல்லையா? நம்முடைய நெஞ்சு அதுதானே துவங்குது. அடியே நீங்க அபிராமி அந்த அதி பேசியிருக்க முதல் பாடல் என்ன? கணபதி காப்பு தாரமர் கொன்றையும். முடிக்கும் பொழுது என்ன? உங்கள் அபிராமவல்லியே பூத்தாளை மாதுளம் பூ நிறைத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசுமும் கருப்பவிலும் சேர்த்தாளை இல்ல ஏ. இப்ப முதல்ல அங்க தான ஆரம்பிக்குது, இங்க ஏன்னு முடியுது. சேர்த்தா என்ன வருது? தாயேன்னு வருது. அது மாதிரி இங்க எப்படியா முதல்ல காப்புல நெஞ்சுன்னு ஆரம்பிக்கிறோம். இந்த நெஞ்சு அது எப்படியா கனமான கல்லு மாதிரி இருக்கு. என்னுடைய நெஞ்சம் லேசுப்பட்டதெல்லாம் இல்ல, கனமான கல்லு. பாறை உருகுமா, சந்திரகாந்த கல்லு கூட சந்திர ஒளிப்பட்டு உருகுமா. அதை விட மோசமானதான் என்னுடைய கனக்கல். கனம் கல்லே உருகாது, கனமான கல்னா பாறை மாதிரி இருக்கு. ஆனா பாறை மாதிரி இருக்கிற என்னுடைய நெஞ்சுக்குள்ள இந்த பாடலோட நிறைவான வார்த்தை என்னங்க? என்ன பாடல்ல முடியும்? உருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குகன்னு குகைக்குள்ள வாழற மாதிரி இவன் வந்துட்டா கனமான கல்லுன்ற இந்த நெஞ்ச குகையும் உருகிடுவான். அப்ப இந்த நெஞ்சத்துக்குள்ள இருக்கக்கூடிய கனமான கல்லோட இருக்கக்கூடிய பாறைகளோட இருக்கக்கூடிய குகையில வாழறதுக்குன்னே குகன் மட்டும்தான் வருவான். அதுதான் இந்த கந்தர் அனுபூதி. இதுல நயங்கள் தான் சொல்ல நேரம் இருக்கு, ஆனா அதெல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்கிற நயங்கள். சரி, நிறைய விஷயங்கள் நமக்கு அருணகிரியார் வாழ்க்கையில நம்பிக்கை உண்டு. ஒண்ணு, அவர் தவறே பண்ணலன்னுவாங்க, சிலர் தவறெல்லாம் பண்ணிருக்காரு. ஆனா இவ்வளவு தவறு பண்ண எனக்கே ஒரு வாழ்க்கையில விடுவு காலம்னா என்னை விடலாம் நீங்க பண்ணிருக்க மாட்டீங்கன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தார். இது பலவிதமான கருத்து இருக்கு. இதுல இந்த அனுபூதி அப்பப்ப அனுபவத்துல பாடினார்னு இருக்கு. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா அவர் பாடின நிறைவான பாடலே அனுபூதி. அப்ப அந்த அனுபூதியை எந்த வடிவம் எடுத்து பாடினாருமா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த வடிவம் எடுத்து அனுபூதி பாடுகின்றார் அருணகிரியார்? ஐயா, கிளிக்கு என்னையா தன்மை? தானா பேசுமா, சொன்னதை சொல்லுமாயா? எனக்கு தெரியல. சொன்னதை தானே சொல்லும். அப்ப அந்த கிளி தானா பாடியிருக்காங்க. முருகன் சொல்லி கொடுத்திருப்பானா? அவன் சொன்னதை சொல்லியிருக்குமா? அதுதான் கந்தர் அனுபூதி. அப்ப அந்த அனுபவத்தை பாடியதே முருகப்பெருமானாம். அந்த முருகன் என்ற தலைவன் சொல்ல சொல்ல இந்த கிளி திருப்ப திருப்ப சொல்லுச்சான். அதுதான் கந்தர் அனுபூதி. இப்படி முருகனாலும் வள்ளி முருகனால் அடைந்த இன்பத்தையும் அனுபவத்தையும் சொல்ல சொல்ல இந்த கிளி கேட்டு கேட்டு நெஞ்ச கனகலும் அப்படி உறைந்திடவே அப்படி அப்படி கேட்டு கேட்டு பாடுச்சு. அப்ப இது யாரு பாடினது? முருகனும் வள்ளியும் தேவயானையும் கொடுத்த அனுபவத்தை நமக்காக சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளையாக அருணகிரியார் என்ற அன்பர் கொடுத்தது. அதுதான் இது. அழகான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. இந்த இடத்துக்கு நான் வரேன். ஒரு தடவை நம்முடைய மூத்த ஒரு திருமுறை ஓதுவா மூர்த்திகள் இங்க வர. இது நடந்து ஒரு 5-6 வருஷம் ஆயிருக்கும். அவர் சொன்னார் என்கிட்ட கூப்பிட்டு, என்னுடைய நம்ம கபாலீஸ்வரர் கோயில் சர்க்குரு ஐயாவுடைய குருன்னு சொன்னார். ரொம்ப வயசானவர், மன்னிக்கணும் அடியேன் அவர் பேரை மறந்துட்டேன். ஒரு ஓதுவார் மிக மிக வயதானவர் வந்தார். நான் வேணா அடுத்த தடவை ஐயா கிட்ட, சர்க்குரு ஐயா கிட்ட கேட்டுட்டு வரேன். அவர் இங்க நம்ம சபையில இருக்காரு. என்னை பார்த்து சொன்னா, நீங்க கந்த புராணம் கத்திருக்கீங்களா? ஆமாங்க ஐயா. எப்படி? குருநாதர் அருத்தியூரார் கிட்ட குருமுகமா கத்துனாங்க. இந்த கந்த புராணம் சாரம் தெரியலம்மா? தெரியும், ஓரளவு தெரியும். அவங்க எதிர்க்க தெரியும்ன்றது தப்பாச்சு. ஓரளவு தெரியும். என்னம்மா கதை? என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. இந்த மாதிரி நீங்க ஏதோ கேட்காதவரை தான் எனக்கு பேச வரும். நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நான் வேலை இருக்குன்னு ஐயா கிட்ட சொல்லிடுவேன். அடுத்த தடவை கூப்பிட்டீங்க இல்ல அதுக்கு மேல பேச தெரியாதே. அவன் கொடுக்கறான், அவன் பேசுறான், வாய்தான் நான் சீக்கிறேன், அவ்வளவுதான் தெரியும். ஐயா கிட்ட, ஐயா நீங்களே சொல்லுங்க. என்னம்மா, முருகனுடைய வேல் சூரன் அழிக்குது, அழிக்கலாம் மாத்துது. ஒரு பக்கம் அது என்னவா மாறுது? மயில். ஐயா இன்னொரு பக்கம் சரி. இந்த மாதிரி ஈஸி கொஸ்டினுக்கு தான் நமக்கு ஆன்சர் தெரியும். கந்த புராணத்தின் சாராம்சம்னா தெரியாது. சூரன் எதுவா மாறுறான் இது தெரியும். எவ்வளோ வருஷம்
இறைவன் போட்ட பிச்சை, நேர்முக வர்ணனை கபாலீஸ்வரர் கோயில்கள்லயும் அலைவரிசையிலையும் அடியன் பண்றேன். அதனால இது தெரியாதா? ஏன்னா மரம் வரும், மரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மயிலையும் சேவலையும் ஆடின்னு போவாங்க. அப்ப நமக்கு தெரியுமே, ஒண்ணு மயில் ஒண்ணு சேவல். ஐயா மயில் ஒண்ணு சேவல். முதல் வரி பாடுமா, முதல் பாட்டு. ஆடும் பரிவேல் அணி சேவலன். நடுவுல என்னமா இருக்கு? வேல்னு இருக்கு. இந்த பக்கம் ஆடும் பரி, பரினா இங்க மயில், அந்த பக்கம் அணி சேவல். பத்தியா, நடுவுல வேல் வந்துட்டோன்னே ஒரு பக்கம் மயில் ஒரு பக்கம் சேவல். அதாமா கந்த புராணம். அதுல ஒரு வரி கூட இல்லாம கந்தர் அனுபூதியில நம்முடைய அருணகிரியார் சொல்லிட்டாருன்னு இவ்வளவு அழகா அனுபூதியை எனக்கு சொன்ன மகான் இங்க ஐயாவினுடைய முத்துக்குமார ஓதுவார். எனக்கு தவறா சொல்லக்கூடாது, நம்ம சர்க்குரு ஐயா கிட்ட கேட்டுட்டு நான் சொல்லிடுறேன். அப்ப எவ்வளவு எளிமையா ஒரு பக்கம் என்னவா ஆடும் பரி. ஏன்னா நான் ஓடும் பரின்னு நினைச்சுக்க கூடாது. பரினா குதிரை. குதிரை ஆடுமா ஓடுமா? ஓடும். அப்ப ஓடும் பரின்னு சொன்னா குதிரை மாதிரி எனக்கு தோணும். ஆடும் பரினா குதிரை ஆடாது. அப்ப குதிரை வேகத்துக்கு ஓடுற ஏதோ ஒண்ணு ஆடுதுன்னா அது மயிலா இருக்கும். அப்ப மயிலுக்கு ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா கிராமர் கிளாஸ் இப்ப போறோம் இருங்க. அட்ஜெக்டிவ்னு ஒண்ணு உண்டு. ஐ எம் அ கேர்ள், யூ ஆர் அ லேடி, யூ ஆர் அ பாய், அந்த மாதிரி இருக்கும். அது சாதாரண ஒரு வரி. ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள், ஷீ இஸ் அ குட் கேர்ள், ஷீ இஸ் அ பேட் கேர்ள். அந்த பேட், குட், பியூட்டிஃபுல், இன்டெலிஜென்ட், அதாவது ஒருத்தரை பத்தி நம்ம டிஸ்கிரைப் பண்றோம் இல்லையா, அதுக்கு பேரு தான் அட்ஜெக்டிவ். கரெக்டுங்களா? அப்படி இந்த மயிலுக்கு ஒரு அட்ஜெக்டிவ் தேவைப்படுது. அது பரமானந்தமா ஆடிண்டே இருக்குமா முருகன் கூட இருக்கனாலே. நமக்கு எப்படி தெரியும்? அந்த இடத்துல ஒரு கார் மேகம் வந்தா தானே நம்ம பாக்குற காட்டுலயும் ஜூலயும் சில்ட்ரன்ஸ் பார்க்லயும் இருக்கிற மயில் ஆடுது. ஆனா கார் மேகம் வந்தா தானே மயில் ஆடும். நம்ம படிச்சிருக்கோமே மயில்னு ஒரு பாடம் நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கும். அது கார் மேகம் வந்தால் தன்னுடைய தோகையை விரித்து ஆடும். 4ஆம் கிளாஸ் படிச்சேன். தொகையை விரித்து ஆடும், தோகை அதெல்லாம் புரிஞ்சு படிச்சோம். ஆனா எப்பவுமே முருக மயில் ஆடிண்டே இருக்குமா? ஏன்னா கார்மேகம் மாதிரி எப்பவுமே குடுக்கறதுக்கு ரெடியா முருகன் அருள் இருக்கான். மழை வர்றதுக்கு ரெடியா வானம் இருக்கா மாதிரி எல்லாருக்கும் அருள் கொடுக்க முருகனுடைய அந்த அருள் மழை எப்பவுமே இருக்கிறதுனால மழை வரப்போகுது, அருள்மழை வரப்போகுதுன்னு அந்த மயில் ஆடிண்டே இருக்கும். அப்ப வெறும் மயில்னு சொல்லல, அத இன்னும் உயர்த்தணும். அழகான வார்த்தையில அதை அலங்காரம் பண்ணணும். என் எதிர்க்க மயில் இருந்தா அதுக்கு ஒரு மாலை போட்டு பார்ப்பேன், வஸ்திரம் போட்டு பார்ப்பேன். ஆனா தமிழ்ல இருக்கிறதுனால அலங்காரமான வார்த்தை போட்டுதான் எனக்கு அதை ஜோடிக்க தெரியும், அலங்காரம் பண்ண தெரியும். அப்ப மயில் என்ன பண்ணும்? ஆடும். எப்பவுமே ஆடுற மயில் முருக மயில். ஏன்னா அருள் மழைக்கு முருகன் தயாரா இருப்பான். அப்ப பரின்றதே ஆடுன்றதுனால குதிரை இல்ல மயில்னு வந்துருச்சு. ஆடு மயில்ன்றதால எப்போ ஆடும். அப்ப மயில்னு வெறுமனே சொல்லலைன்னா சூரபத்மன்ற ஒரு நினைப்பே இருக்கக்கூடாது. அப்ப அது அழகாக்க ஆடும் பரி. இந்த பக்கம் என்ன? சேவல். சேவல் முருகன் நினைச்சானா திருவடியில மயில் வந்துதான். பத்தியா, நாளைக்கு என்ன பேசுவாங்க? அப்பாவை விட இவன் கொஞ்சம் கம்மி தான்ப்பா, அப்பா தான் ரொம்ப கருணை. ஏன்னா அவங்க அப்பா கால்ல சந்திரன் விழுந்தானா. நம்முடைய மாமனார், இவங்க 2 பேரும் சகலைகள் தானே, நம்முடைய மாமனார் ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு, என்னுடைய கலை தேட்டோன்ட்டார் அப்படின்னு ஓடி சந்திரன் தட்சனின் கொடுமை தாங்காமல் விழுந்தானாம் சிவபெருமானின் திருவடிகளில். சிவபெருமான் அந்த கால்ல இருந்த நிலாவை எடுத்து தலையில வச்சுங்க. அதனாலதான் சுந்தரர் படுறான், என்னப்பா கால்ல விழுந்தா உதவி பண்ணு, தூக்கி தலையில வச்சு ஆடுவ பித்தா திரை சூடி, என்னப்பா நீ இப்படி பண்ற? அப்பா உங்க அப்பா எப்படி கருணையா, கால்ல விழுந்தா தலையில வச்சுப்பாரு, நீ பாரு அருள் கொடுக்குறன்னு கால் கிட்ட மயிலா வச்சிருப்பேன்னு நாளைக்கு யாரும் சொல்லக்கூடாதுன்னு தலைக்கு நிகராக இருக்கும் வெற்றி கொடியில் சேவலாக ஒரு பாதியை வச்சான். கால்ல வைப்பேன், திருவடி கிட்ட வச்சு பாதுகாப்பும் தருவேன், தலைமையில வச்சு அப்பா மாதிரி அந்த தன்மை அப்பாக்கு இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, அப்பா அப்பா வள்ளல்பா, பையன் கொஞ்சம் கம்மி தான், அப்பா நல்ல டாக்டர், பையன் அவ்வளவு பெருசா இல்ல, அப்பா நல்ல வக்கீல், அப்படிலாம் இல்லையா. அப்பா மாதிரி கருணை எனக்கும் உண்டு, கால் கிட்டையும் வச்சுப்பேன், திருவடி தீட்சையும் கொடுப்பேன், திருமுடியின் பக்கத்தில் அழகு சேவலாக வைத்தும் நான் பார்ப்பேன், வெற்றியில் வைப்பேன். அதனால வெறும் சேவல் இல்லையா, அழகு வாய்ந்ததால் அணி சேவல். இப்போ ஒரு பக்கம் என்ன? ஆடும் பரி, ஆடும் மயில். இன்னொரு பக்கம் என்ன? அழகான சேவல், அணி சேவல். அப்போ ஒரு மரம் மாதிரி இருக்கிற அந்த சூரபத்மன் மயில் சேவலா மாறினா. அப்ப நடுவுல என்ன வந்ததால மாறினான்? நடுவுல எது வந்தது? வேல். அப்ப ஆடும் பரி, வேல், அணி சேவல். முடிஞ்சிருச்சு கந்தபுரம். ஏன்பா ஆடும் பரின்னு கொடுத்திருக்கார்? பரிக்கு ஒரு அட்ஜெக்டிவ், அத அழகுபடுத்துற.
சேவலையும் அழகுபடுத்திட்டாரு அண்ணன். இந்த வேலை வெறும்னே போட்டாரு. வேலுக்கா பேர் இல்ல. சஷ்டி கவசம் பாத்தீங்கன்னா எவ்வளவு வேல் பேர் என்னது என்ன சொல்லலாம், என்னது அழகு வதனத்தை ஏதாவது ஒரு லைன் நடுவில் எடுங்களேன். பில்லி சூனியம் பெரும்பகை அகல வல்ல பூதம் லாஸ்டிக்க பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்காமுனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் குழிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும் அடியனை கண்டால் அலறி கடங்கில இருசி காட்டேறி இத்துன்ப சேனைகள் எல்லிலும் இருட்டிலும் எதிர்ப்படும் மன்னரும் கனபூசை கொள்ளும் காளியோடனே விட்டாங்காரும் இகுப்பளவில் தண்டியக்காரரும் சண்டால் என் பெயர் சொல்லும் இடி விழுந்து ஓடிடு. அந்த மாதிரிலாம் வரும்பொழுது பாத்தீங்கன்னா நிறைய வேல் வரும். பார்த்திருக்கீங்களா அந்த வரிகள்? வேலுண்டு வினை இல்லை. அந்த மாதிரி வேலுக்குன்னே நிறைய இருக்கு. நம்முடைய கந்தர் சஷ்டி கவசம்னு எடுத்தீங்கன்னா இந்த வேலையே புகழ்ந்து பாடுறாருன்னு சொல்றேன். எப்படி? முப்பத்திருப்பல் முருகனை காப்பாத்தவே சொல்லல. உடம்புல இருக்கிற எல்லா அவியங்களும் வேலை, அதுவும் எல்லாத்துக்கும் வெறும் வேல்னு சொல்லிடலாமே. அப்ப ஏன் இந்த அருணகிரியார் மட்டும் வெறும் வேல்னு போடுறாரு? அவர் காலத்துக்கு அப்புறமா வந்து பாலதேவராய சுவாமிகளே பொடி புனை நெற்றியை வெறும் வேல் இல்ல புனித வேல் காக்கு, கதிர்வேல் வெறும் வேல் இல்ல பளபளபளன்னு இருக்கான். யோசிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கும் அந்த அவயங்களுக்கும் தொடர்பு இருக்கும். பளபளபளன்னு இருக்கும், கண்ணு மங்காம எனக்கும் பளபளன்னு இருக்கும். அப்ப கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்கு, விதி செவி இரண்டும் வேலவர் காக்க, வேலை கொண்டு முருகனை அடையாளப்படுத்து. நாசிகள் இரண்டும் நல்ல வேல் நல்வேல் காக்க, தேசிய வாய்தன பெருவேல் கேட்க. ஏன்னா எனக்கு வாய் பெருசு, உங்களுக்கு இல்லை, எனக்கு வாய் பெருசு. அப்ப பெரிய வேல் தான் கொஞ்சம் என் வாயை காப்பாற்றும். நான் கையை விட என் வாயால நிறைய சண்டையை நான் இழுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். அப்ப பேசிய வாய்தனை பெருவேல், முப்பத்திருப்பல் முனைவேல், செப்பிய நாவை செவ்வேல். வெறும் வேல் இல்லைங்க, அந்த வேலுக்கே அட்ஜெக்டிவ் போடுறாரு. அப்ப அட்ஜெக்டிவே இல்லாத பொருளானா கிடையாது, இவ்வளோவா வரும். ஆனா அப்படிப்பட்ட வேலை ஆடும் பரின்னு போட்டவர், அணிசேவல்னு போட்டவர் ஏன் வெறும் வேல்னு போட்டார்னா, அருணகிரியார் சொல்றாரு, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வேலே சிறப்பா இருக்குப்பா. வேலுக்கு சிறப்பு சேர்க்க எனக்கு ஒரு தமிழ் வார்த்தை தேவைப்படல. மயிலும் சேவலும் சூரனாக இருந்து மாறிய விஷயங்கள், அதுக்குதான் நான் கொஞ்சம் அழகு தமிழால சேர்க்கணும், அலங்காரம் பண்ணி காமிக்கணும். முன்னாடி மாதிரி சூரபத்மனும் மீசையோட கண்ணை உருட்டி பார்க்காதீங்க, எவ்வளவு அழகான பக்தனா காமிக்கிறேன் அப்படின்னு அவனுக்கு தானே நான் அலங்காரம். வேலே அழகுங்க, இதுக்கு எதுக்கு நான் ஒரு வார்த்தையை தேடும்? அதுக்கெல்லாம் வார்த்தை தேடுவேன். வேல் அதுவே அட்ஜெக்டிவ், அதுவே சிறப்பு பெயரும். அப்ப ஆடும் பரி வேல் அணி சேவல், இதுவே கந்த புராணம். அதை அடியேன் அறிந்து கொண்ட ஞான இடம் இது நம்ம சபைதான். இன்னும் ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன், ஏன்னா இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லை. அப்ப நீங்க நினைச்சுங்க, இவ்வளோ நேரம் பேசி வேலை இல்லாம கேட்டும் கிளம்புற டயத்துக்குள்ள பத்தியா இருந்துப்பான் ஆரம்பிக்கலன்ட்டு. அப்ப எதுவும் நீ பேசலையான்னு நினைக்காதீங்க, அனுபூதி ஆரம்பிக்கல. அடுத்தது உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ. முதல் வரியில முதல் பாட்டு காப்புல நெஞ்ச கனகல்லும்னு ஆரம்பிச்ச, அவ்வளவுதான். அடுத்த பாட்டுல ஆடும் பரிவேல் அணி சேவல், அவ்வளவுதான். பாட்டா சொல்லல, அரை வரியாதான் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பாடல்ல மட்டும் இது 1.25 அடி திருக்குறள் மாதிரி எடுத்துக்கு. ஏன்னா இந்த ஒரே சமயத்துல கிடுகிடுகிடுன்னு முருகனை பத்தி தானே பார்த்தோம். ஒரு முருக தரிசனம் வேண்டாமா? நிறைவா கந்தசாமி பார்த்துக்கோ. உல்லாசம் பொதுவா ஒரு மனிதனுக்கு எவ்வளவோ நாள் கல்யாணத்தை பத்தின நகைச்சுவைகள் வந்தாலும் கல்யாணம்ன்றது ஒரு நிறைவா இருக்கு. மாட்டிண்டியா அப்படின்ற மாதிரியான நகைச்சுவைகள் வரும், ஆனாலும் திருமணம் என்பது ஒரு நிறைவு. இப்ப உல்லாசமா எப்பங்க இருப்போம்? நீங்க கூட பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன ஒரு வாரம் எல்லாருமே நம்மளை மதிச்சிருப்பாங்க, ஞாபகம் இருக்குங்களா அந்த நாட்கள்? அதுக்கப்புறம் மதிக்க மாட்டாங்க. காலைல எழுந்து எவ்வளவு டயர்டா இருந்தாலும் அதே இட்லியை நம்ம பண்ணணும், வேற வழியே கிடையாது. ஆனா முதல் வாரத்துல எப்படி இருக்கும்னா உல்லாசமா இருக்கும். அப்படி முருகன் உல்லாசமாக இருக்கும் இடம் என்னங்க? கல்யாணம் பண்ண இடம் எது? எனக்கு தெரியாது, நீங்க தான் சொல்லுங்க. முதல் படை வீடு எது? திருப்பரங்குன்றம். மாப்பிள்ளை சுவாமியாக இருக்கும் அங்க உல்லாசம். நிராகுல கவலையே இல்லாத. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு செந்தூர் சீரலை வாயின்ற இடத்துல கவலையே கிடையாது. ஏன்னா எல்லா இடத்துலயும் படி மேல மலை மேல இருக்கிற முருகன் படி இறங்கி, அதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான சந்தன பர்வதம் தான் சொல்லுவாங்க. ஆனா காலத்தால அதனுடைய உயரம் குறைந்தது. முருகனை பார்க்கணும்னா அப்படி அடிவாரத்துல போய் பார்க்கணும், 2-3 படி இறங்கணும். இறங்கி போய் திருச்செந்தூர் முருகனை பார்த்துட்டோம்னா, அந்த செந்தில் அழகனை பார்த்துட்டோம்னா கவலையெல்லாம் போயிட்டு
படி மேல ஏறி வருவோம், வாழ்க்கையிலும் படி ஏறி வரும். இப்ப நிராகுல அப்படின்றதுனா எந்த ஊரு? திருச்சி. யோக, எந்த இடத்துல? யோக தண்டாயுத பாணியாக முருகன் இருக்கின்றான். வினன் குடிவாள் அழகிய வேலன் பழனி மேல எப்படி இருக்கான்? யோக கோலத்தில் வாழ்க்கையில் துன்பத்தை போக்கி யோகம் என்பது எப்படி வாழ்க்கையில சுகங்கள் முக்கியமோ அது மாதிரி பரசுகமும் முக்கியம் என்று யோகத்தை கத்துக் கொடுக்கும் மார்க்கமாக முருகன் இருப்பதுதான் 3வது யோக. அடுத்தது என்னங்க? எல்லாருமே புக் வச்சிருக்கீங்க, ஆனால் நீங்க சொல்லுங்க, நான் அப்புறமா சல்லா இல்லையே, அதுக்கு நடுவுல ஒண்ணு இருக்கே குட்டியா, இத அங்கேயும் குட்டி முருகன், அதனால்தான் இதன் வருது. யோக தனிய, இதன் படிச்சுக்கணும். ஏன்னா இதனா இதமானவன். அப்படி குட்டியா ஒரு வார்த்தையை விட்டோம் இல்லையா, அந்த அளவு குட்டியா இருக்கானா சுவாமி குருநாதனா, அப்பாக்கே பொருள் சொல்ற முருகன். அந்த இடத்துல எப்படி இருக்கான்? இதம் தருவான். திரு ஏரகம் போன இதமான வாழ்க்கை, அதனாலதான் இத. அடுத்தது சல்லாப, ஆனந்தம். உல்லாசமும் ஆனந்தம், சல்லாபம் ஆனந்தம். உல்லாசனா கிடைக்கிற வாழ்க்கையில நமக்கு அனுபவிக்கும் சந்தோஷங்கள் உல்லாசம். என்ன யாரோ ஒருத்தர் ஊட்டி கூட்டின்னு போயிட்டாங்க, அது எனக்கு பிடிச்சிருக்கு இல்ல. சல்லாபம்னா நான் சூஸ் பண்ணி போவேன். உல்லாசனா எப்படி தேவர் குலத்தில் வந்த தெய்வ யானை தானாக வந்தால் அது உல்லாசம். இது சல்லாபம். இவன் தேடி போறான் எங்க? தணிகை மலையில் வள்ளி பிராட்டியே. அப்ப வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி வேண்டும், குடும்பத்தில் ஒற்றுமை வேண்டும், மன நிம்மதி வேண்டும் என்றால் தணிகையில் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் என்று நம்முடைய செய்புராணம் சொன்ன தணிகை மலைதான். அந்த காலத்துல வீட்டுக்கு ஒரு தணிகை இருப்பாங்க, தணிகைவேல், தணிகாச்சலம். இன்னைக்குதான் கொஞ்சம் நாகரிகம்ன்ற பேர்ல பேர் மாறுது, மாறட்டும். ஆனா அதுல ஏதாவது இறைவன் பேர் இருந்தா சந்தோஷம். அர்த்தம் இல்லாம இருக்கிறதுல அவங்க உரிமைதான், சொல்றதுக்கான அருகதை எனக்கு கிடையாது. ஆனா நம்மையும் அறியாமல் தணிகைவேல், வீட்டுல ஒரு தணிகை வேல் இருந்தா போதுமே. தணிகாச்சலம் மலையே எப்படி அருணாச்சலம், தணிகாச்சலம்னு மலையே இறைவனை குறிக்கும். அப்படி சல்லாபம் என்று ஒரு காதலியை தேடி காதலன்னு நம்ம மேலோட்டமா பார்த்தா தெரியுது. ஆனா உண்மையா என்ன தெரியுமா? பக்தரை தேடி போன இறைவன். அதுதானே வள்ளி கல்யாணம். சும்மா சுவாரஸ்யத்துக்காக காதல்னு வச்சுட்டாங்க. ஆனா உண்மையா பாருங்களேன், வள்ளின்ற ஒரு ஜீவாத்மாவை தேடி போன பரமாத்மா. அப்படி சேரும் பொழுது சல்லாபமா இருக்கான். அந்த சல்லாபம் என்ற ஆனந்தத்தை தரும் அற்புத பதிதான் 5ஆம் படை வீடு திருத்தணிகை. வினோதன் 6வதுல வினோதனா இருக்கான். புரிஞ்சிக்க முடியல. நமக்கு கூட கந்தன் கருணைன்னு ஒரு படம், அது ஒரு திரைப்படமா என்னால எப்பவுமே பார்க்க முடியாது. அதையும் தாண்டி திருவருட்செல்வர் ஆகட்டும், கந்தன் கருணை ஆகட்டும், ஒரு பக்தியையும் அடியார்களையும் கண்முன் நிறுத்திய ஒரு அழகானது. கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு காட்சி தந்து கந்தன் கருணை தந்து. வினோதன் ஏன்னா அவைக்கு விளையாட்டா வரணும். என்ன பாட்டி சுடுதா பழம், சுடலியா, புது மாதிரியா வினோதமான விளையாட்டால் பக்தரை ஆட்கொள்ளும் இடம், அனுபவத்தை கொடுக்கும் இடம் பழம்புதிர்ச்சி. அதுதான் என்ன? வினோதன். புது மாதிரியா இருக்க முருகா, இந்த அனுபவத்தை எனக்கு புரிஞ்சதே இல்லை, வினோதனாக வந்து என்னை ஆட்படுத்தி கொள்கின்றாய். அதனால 2 வரியில உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ அலையும். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, ஏரகம், திருத்தணிகை, பழமுதிர்ச்சோலை எல்லாம் நீதானேன்றத ஒரு வரியில சொல்ற. இப்படி அனுபூதியை வரி வரியாக, வார்த்தை வார்த்தையாக உங்களை போன்ற மெய்யடியார்களோடு அனுபவித்தால் அந்த ஆனந்தத்தை சொல்ல அளவே கிடையாது. அப்படி ஒரு பரமானந்த சொற்பொழிவு ஆற்றும் வாய்ப்பை கொடுத்த சைவ சமய பக்த ஜனசபையின் நிர்வாகிகள் அனைவருக்கும் அடியே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு கூடி முருகனை, உங்க முகத்துலதான் முருகனை பார்க்கணும். நான் பேசுறது, நீங்க மட்டும் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்காம இப்படியே இருந்தீங்கன்னா நான் பேசுறது பிடிக்குதா, புரியலையா, இல்ல நான் தான் ஓவரா முருகனை அனுபவிக்கிறேன்னு நடிச்சுடுறனோ அப்படின்னு வரும். அப்படி இல்லாம அந்த முருகனை நீங்களும் கூட சேர்ந்து அனுபவிக்கிறீங்களா? அப்ப முருகன் அங்க இருந்து இங்க வந்தா மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுத்த உங்களுக்கும் முருகப்பெருமான் எல்லா வளத்தையும் தர வேண்டும் என வேண்டி, வான்முகில் வழாது பெய்க, மலிவடம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு. நம்முடைய பாரிமுனையில்
எல்லாருக்கும் ஒரு வரப்பிரசாதியாக இருக்கும் கந்தசுவாமி தெய்வத்திற்கு நன்றி வணக்கம்.